மைக் எல்லாரும் ஆஃப் பண்ணிக்கிறீங்க. ரமேஷ் சுந்தரம், புருஷோத்தமன் ஐயா, இவ்வளவு மைக் ஆஃப் பண்ணிக்கிறீங்க. ரமேஷ் சுந்தரம் ஐயா, புருஷோத்தமன் ஐயா, மைக் ஆஃப் பண்ணிக்கிறீங்க. இப்போ வந்து முதல்ல ஆரம்பிச்சிடுறேன். அன்பிற்கும் பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய என் அற்புதமான வெள்ளிக்கிழமை தமிழ் இலக்கணம் கற்றுக்கொள்ள வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேர்களுக்கும் இந்த அற்புதமான 9:08:50 மணி வாக்கில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய அற்புதமான வணக்கத்தினை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கான அருமையான இரவு வணக்கம். இப்பொழுது பிரபு என்று சொல்லக்கூடிய நம்முடைய ஆழியார்ல இருக்காரு. அவர் வந்து என்ன செய்ய போறாரு அப்படின்னா, அந்த ஆழியாருடைய மண்டபத்தை காமிக்க போறாரு. அதை நம்ம எல்லாரும் பார்க்க போறோம். அதை பார்ப்பதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. அதை இப்போ அவர் காட்டுவாரு. எல்லாரும் பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மற்ற வீடியோ ஆஃப் பண்ணிக்கிறீங்க. பிரபு ஐயா மட்டும் அந்த காணொலிக்கு வரட்டும். வாங்க ஐயா. ஐயா, இரவு பொழுதானதால மண்டபத்துடைய ஆழியார் இருக்காரு. ஆழியார் டேம் சொல்லுவாங்கல்ல, அந்த வேதாத்திரி மகரிஷி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் நினைக்கிறேன். வாழ்க வளமுடன் இது வந்து ஒரு அற்புத பேராற்றலை உருவாக்கி இருக்கக்கூடிய வேதாத்திரி மகரிஷி வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஊரு. அந்த ஊர்ல இருக்க அந்த ஊருக்கு ஒரு பெருமையா வந்திருக்கிறாங்க. அவர்கள் இப்பொழுது அந்த மண்டபத்தை காமிப்பாரு. பாருங்க, எல்லாரும் பாருங்க. ஐயா, இந்த மண்டபம் வந்து ஐயா மகரிஷி ஐயா அவர்கள் வந்து தங்கியிருந்த குடிலு. இது வந்து இரவு பொழுதானதால ஐயா ஐயா இந்த மண்டபத்தை காமிக்கிறாரு. எல்லாரும் பாருங்க. மத்தாலும் வீடியோ ஆஃப் பண்ணிக்கணும். மத்தாலும் வீடியோ ஆஃப் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த மண்டபம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இது ஃபுல்லா அப்படி இருக்குங்கய்யா. இது வந்து மகரிஷி ஐயா இருந்த குடிலு. இங்கதான் அவர் தங்கி இருந்தாரு. இரவு பொழுதானதுனால விளக்கெல்லாம் அணைச்சிட்டாங்க. ஆமா, இது ஃபுல்லா வீடியோ ஆஃப் பண்ணி அதெல்லாம் இங்கதாங்க ஐயா தங்கி இருந்தாரு. இந்த குடில் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விளக்கோட சூப்பரா இருந்தது. இப்பதான் விளக்கெல்லாம் அணைச்சாங்க. ஐயா, இங்க வந்து நானு துணை பேராசிரியர் பயிற்சிக்கு நாங்க வந்திருக்கேன். நான் இருந்தாலும் தவம் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வகுப்பையும் விட்டுடக்கூடாதுன்னு உணவெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்ப நம்ம வகுப்பையும் தொடர்ந்து இருக்கிறாங்க ஐயா. அருமை 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 அருமை. வாழ்த்துக்கள் ஐயா. ரொம்ப நன்றி. இதுக்கான படங்கள் வந்து நம்ம இதுல பதிவேற்றக்கூடாது. கண்டிப்பா 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 கண்டிப்பா. நன்றிங்க நன்றிங்க. நன்றி நன்றி. சரி, வணக்கம் ஐயா. வணக்கம். ஆழியார் சம்பந்தப்பட்ட புகைப்படங்களை நம்முடைய குழுவில் பகிருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம வல்லினம் விகாவிடம் பார்க்க போறோம். வல்லினம் விகாவிடம் ஏற்கனவே பார்த்துக்கிட்டு வர்றோம். இன்னைக்கு வல்லினம் விகாவிடம் கடந்த வகுப்புல எதுவரை பார்த்தோங்கிறத சொல்லியிருந்தேன். யார சொல்லியிருந்தேன்? புவனேஸ்வரி அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அவங்க வந்திருக்காங்களா? சொல்லுங்க, எதுவரை பார்த்தோம்? சரியா கேட்கல. நீங்க பேச சரியா கேட்கல. மத்தாலும் மைக் ஆஃப் பண்ணிக்கணுமா? மத்தாலும் சரி, யார் மைக் ஆன் பண்ணிருக்காரு பாத்துக்கோ. நீ பேசுறதே கேட்கல. குரு இருக்கிய சோமசுந்தரம் மைக் ஆஃப் பண்ணிக்கிறீங்க. சோமசுந்தரம் ஐயா, சோமசுந்தரம் ஐயா மைக் ஆஃப் பண்ணிக்கிறீங்க. சோமசுந்தரம் மைக் ஆஃப் பண்ணிக்கிறீங்க. இப்ப புவனேஸ்வரி வாங்கம்மா. நல்லமா.
சரி, கேட்கவே இல்லை. நீங்க பேசுறது மைக்ல சரியா கேட்கல. இப்ப சொல்லுங்க. சொல்லுங்க. யாருக்காவது கேக்குதா அவங்க பேசுறது? கேட்கல. அந்த சொல்றா, அவளே சொல்றாங்க. சரி, பரவாயில்ல. மத்தாள் சொல்லுங்க. சபரீஸ்வரி மேடம் சொல்லுங்க. கடந்த வகுப்புல எதுவரை பார்த்தோம்? விடுகதையில ஒற்று மிகாதுன்றத பார்த்தோங்க. விடுகதையில ஒற்று மிகாது அப்படிங்கறத பார்த்தோம். என்ன தலைப்புல பார்த்தோம் பாருங்க. என்ன தலைப்பு? நடுவுல வந்து நம்ம இது பார்த்தோம்னா என்ன பார்த்தோம்னா, அதாவது வினைத்தொகையை பத்தி சொன்னீங்கயா. தொகை நிலை தொடர்கள்ல வந்து வினைத்தொகையில அத பத்தி வினைத்தொகையில அருமை 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 ஒரே ஒரு அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஐயமாங்கய்யா. ஒன்னே ஒண்ணு என்னன்னா, உருப்பயன்ன்றது என்ன இலக்கண குறிப்பு வருங்கய்யா? ஒரு பயன் அப்படிங்கிறது உரிச்சொல் தொடர்ல வரக்கூடியது. உரிச்சொல் தொடர். ஆனா உரிச்சொல் தொடர் உருன்றது உரிச்சொல் தொடர் தானங்கய்யா. ஆனா 10ஆம் வகுப்பு புக்குல வந்து வினைத்தொகைன்னு கொடுத்திருக்காங்க. அதனால உற்ற பயன் உருகின்ற பயன் ஒரு பயன் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா அந்த உரு என்று சொல்லக்கூடியது மிகுதி அப்படிங்கிற பொருள் வரக்கூடியது. ஆமா, மிகுதிங்கிற பொருள் வரக்கூடியது. அப்ப மிகுதியான பயன் அப்படிங்கிற பொருளால வரும். இந்த 3 காலங்கள் இங்க எப்படி அடங்கி இருக்குங்கிறது எனக்கு தெரியல. புத்தகத்துல எப்படி கொடுத்திருக்காங்க? நானும் யோசிச்சு பார்த்தேன். அதனால தாங்க. நன்றிங்க. ஆமா, ஒரு பயன் அப்படிங்கிறது உரிச்சல் தொடர்ல வரக்கூடிய ஒன்றுதான். உற்ற பயன் உருகின்ற பயன் வராது. உரு என்றால் மிகுதி, மிகுதியான பயன், மிகுதியான பயனை தரக்கூடியது. அவ்வளவுதான். தெரியல. சால உரு தவ நனி கடி கூர் களி மா தடை என்று சொல்லக்கூடிய அந்த உரிச்சல் தொடர்ல இருக்கு. அது பல பொருள் உரிச்சல் தொடர், ஒரு பொருள் உரிச்சல் தொடர் நிறைய இருக்குது. அதை நம்ம காலப்போக்கில் பார்த்துட்டு வருவோம். சரிங்களா? சரி, இன்னைக்கு வல்லினம் மிகா இடத்துல என்ன செய்ய போறோம் அப்படின்னா, நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம். வல்லினம் மிகா இடம் அப்படின்ட்டு வருகின்ற பொழுது இது எங்கெங்கெல்லாம் ஒற்று மிகு அப்படிங்கிறதுக்கு க ச த ப என்று சொல்லக்கூடிய இந்த 4 எழுத்துக்கள் மட்டும் இருந்தா அதை தொடர்ந்து ஒற்றெழுத்து கண்டிப்பாக வரும் என்பது விதியாக சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். வினைத்தொகையில மட்டும் நிலைமொழி ஈட்டு குட்டிகள் வருமா இருந்தாலும் வல்லினம் மிகாது அப்படிங்கிறது. இப்ப ஏற்கனவே பார்த்தது நாட்டு கூட்டல் புகழ், நாட்டு புகழ் அப்படிதான் வரும். இது வன்றொடர் குட்டியலுரமாக இருந்தாலும் நாட்டிய புகழ், நாட்டுகின்ற புகழ், நாட்டும் புகழ் என்று 3 காலங்களுக்கு இது வர்றதுனால இது வினைத்தொகையாக கொள்ளப்படுகிறது. வினைத்தொகையாக கொள்ளப்படுகிறது. அதோட இந்த டூ என்று சொல்லக்கூடிய உகர சொல்லு வருகின்றது. இந்த உகரமும் வருகின்றதுனால இங்க நாட்டு புகழ் போடக்கூடாது, நாடு புகழ் அப்படி போடும். அப்புறம் ஒரு சந்தேகம் ஒன்று கேட்டிருந்தாங்க. என்ன சந்தேகம் அப்படின்னா, நடுகள் அப்படிங்கிறது சரியா, நடுக்கல் அப்படிங்கிறது சரியான்னு கேட்டாங்க. இப்ப நடுகள் அப்படிங்கிறதுக்கு நடுக்கல் அப்படிங்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? இப்ப நடுகள் என்றால் நட்டகள், அதாவது நடுகள் என்றால் நடப்பட்ட கல், அவ்வளவுதான். நடப்பட்ட கல் அப்படிங்கிறது. நடுகள் என்றால் நட்டகள், நட்டகள், நடுகின்ற கல், நடுங்கல் என்று 3 காலங்களுக்கு வருது. நட்டகள், நடுகின்ற கல், நடும் கல் என்று. ஐயா மைக்கு ஆஃப் பண்ணிக்கிறீங்க, தயவு செய்து ஒரு தடவை சொல்ல முடியாதுயா. ஒளி வாங்கி அணைத்துக் கொள்ளுங்கள். ஐயா ஒளி வாங்கி அணைத்து. ஐயா ராதா ரகு ரமேஷ்குமார் இல்ல நான் மூட் பண்ணிடுறவா? இல்ல நான் மூட் பண்ணிடுறேன். நான் மூட் பண்ணிட்டேன்னா இங்க ஒன்றும் பண்ண முடியாது. நடுகள் அப்படிங்கிறது நட்டகள், நடுகின்ற கல், நடுங்கல் என்று 3 காலங்கள் வருவதனால இங்க வினைத்தொகையாக வருகிறது. இங்க வினைத்தொகையாக வருவதால் இங்க ஒற்றெழுத்து வரக்கூடாது. இப்ப நடுக்கல் போட்டோம்னா என்ன பொருளை குறிக்கலாம்? நடுங்கக்கூடிய தன்மை அப்படி பொருளை குறிக்கும். நடுங்கக்கூடிய தன்மைக்கு பொருள். அதே மாதிரி ஏற்கனவே நம்ம பார்த்ததுல விடுகதை அப்படிங்கிற பாருங்க. விடுகதை, இந்த விடுகதைங்கிற பார்க்கும்போது ஏன் விடுகதைன்னு வரக்கூடாது அப்படின்னா, விட்ட கதை, விடுகின்ற கதை,
விடுங்கதை என்று 3 காலங்களுக்கு இது வர்றதுனால இதை என்ன செய்யக்கூடாது, விடுகதை நீக்க போடக்கூடாது. விடுகதை. இப்ப விடுகதைன்னு போட்டீங்கன்னா பொருளே இல்லை. விடுகதை என்ன, விடுகதை பொருளே கிடையாது. ஆனா இங்க நடுக்கல் அப்படிங்கிறதுக்கு பொருள் இருக்கு. நடுக்கக்கூடிய தன்மை பொருள். நடுக்கமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல, நடுக்கமா இருக்குன்னு சொல்றாங்கல்ல. அப்ப அந்த அடிப்படையில நடுங்கக்கூடிய தன்மையில வரக்கூடிய ஒன்று. இப்ப நடுகள் என்றால் நடப்பட்ட கல் அப்படி பொருள். அப்ப நட்டகள், நடுகின்றகள், நடுங்கள் என்று 3 காலங்களுக்கு இதெல்லாம் சொல்றதுனால இது வினைத்தொகை என்று சொல்லப்படுகிறது. அப்ப வினைத்தொகையில ஒற்றெழுத்து வரக்கூடாது. அதே மாதிரி மூடு பனி, மூடு பனி, மூடு பனினா உங்களுக்கு தெரியுங்கள, மூடிய பனி, மூடுகின்ற பனி, மூடும் பனி என்று 3 காலங்களுக்கு வரும். சரிங்களா? அப்ப சுடு சோறு சொல்லும் போது சுட்ட சோறு, சுடுகின்ற சோறு, சுடும் சோறு என்று 3 காலங்களுக்கு வருகிறது. அப்ப இந்த 3 காலங்களுக்கு அந்த 3 காலமானது மறைந்து வருகின்ற பொழுது அங்கே ஒற்றெழுத்து வரக்கூடாது. இப்ப வினைத்தொகை அப்படின்னால என்ன பொருள் அப்படின்னா, இப்ப ஊரிய ஊறுகாய் சொல்றீங்க, இது ஒரு பெயர் சொல், இது ஒரு வினைச்சொல். ஒரு பெயர் சொல்லும் வினை சொல்லும் சந்திக்கின்ற பொழுது 3 காலங்களும் அதில் இருந்தால் அங்கே ஒற்றெழுத்து வரக்கூடாது. இப்படி எழுதிக்கிறீங்க. பெயர் சொல்லும் ஒரு வினை சொல்லும் சேர்ந்து அதற்கு 3 காலங்களை உணர்த்துவதாக இருந்தால் அந்த இடத்துல ஒற்றெழுத்து வரக்கூடாது. எல்லாமே அதே மாதிரி எடுத்துப்பாங்க. இப்ப கல்லுங்கிறது ஒரு பெயர் சொல், நடுங்கிறது வினைச்சொல். கல்லுங்கிறது பெயர் சொல், நடுங்கிறது வினைச்சொல். பெயர் சொல்லும் வினைச்சொல்லும் சேருகின்ற பொழுது 3 காலங்கள் உள்ளே மறைந்து வந்தால் அது வினைத்தொகை. அப்ப வினைத்தொகை வந்தா என்ன செய்யக்கூடாது, ஒற்றெழுத்து போடக்கூடாது அப்படிங்கிறது. சரிங்களா? அப்ப அந்த அடிப்படையில வினைத்தொகை எங்கெல்லாம் வருதோ அங்கே ஒற்றெழுத்து வரக்கூடாது அப்படிங்கிறது. சரி, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மிக மிக சிறப்பான ஒன்று. உம்மை தொகையில் வல்லினம் மிகுமா மிகாதா அப்படின்னு கேட்டா, உம்மை தொகையிலும் வல்லினம் மிகாது. அது என்ன சார் உம்மை தொகை அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை. இப்ப பாருங்களேன், உம்மை தொகை என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லானது மறைந்து வருது. உம்மை தொகை அப்படிங்கிறது. இந்த தொகைனா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தொகை என்றால் தொக்குதல் அப்படிங்கிற பொருள் வரக்கூடியது. அப்ப உம்மை என்றால் என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லானது இங்க தொக்கி வரக்கூடியதாக இருக்குது. இப்ப இரவு பகல் இருக்குது, இரவு பகல் இருக்குது. இப்ப இங்க இப்பு வருமான்னு கேட்டா வராதுங்கிறத அழகா சொல்லியிருவீங்கல்ல, இரவு பகல். அதே மாதிரி வரவு செலவு நான் சொல்லுவோம், மேடு பள்ளம் நான் சொல்லுவோம், சொல்ல மாட்டோம். எப்படி சொல்லுவோம்? வரவு செலவு, மேடு பள்ளம். அப்ப இங்க இப்ப வராது. அப்ப இரவு பகல், வரவு செலவு, மேடு பள்ளம் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்ட பொழுது இரவும் பகலும், இந்த உம்மு இங்க ஒரு உம்மு. அப்ப உம்மு என்னது, இங்க மறைந்து இருக்கிறது. அப்ப மறைந்து இருப்பதால் இதற்கு உம்மை தொகை என்று பெயர். இப்ப பாருங்க, வரவும் செலவும் இருக்கு, வரவும் செலவும் அப்படின்றது. அதே மாதிரி மேடும் பள்ளமும் அப்படின்றது. இப்ப பாருங்க, இதுல பூரா உம்முங்கிறது வெளிப்பட்டு வந்திருக்குது, வெளிப்பட்டு வந்திருக்குதா, வெளிப்பட்டு வந்திருப்பதால் இதற்கு எண்ணும்மை என்று பெயர். இதற்கு எண்ணும்மை என்று பெயர். இது ஏன் சார் எண்ணும்மை அப்படின்னா, உம் என்று எண்ணி எண்ணி சொல்வதால் இது எண்ணுமை, அவ்வளவுதான். சரிங்களா? எண்ணுமை ஏன் பேர் வச்சிருக்கா, இரவும் பகலும், வரவும் செலவும், மேடும் பல மற்றும் உம்மு என்று அதை நம்ம எண்ணி சொல்வதனால் இதற்கு எண்ணுமை என்று பெயர். இங்க உம்முங்கிறது மறைந்திருப்பதால் இதற்கு உம்மை தொகை என்று பெயர். அப்ப உம்மை தொகைனா என்ன அப்படி கேட்டீங்கன்னா, பெரும்பாலும் எதிர்ச்சொல்லா வரும். நான் வச்சுக்கேன், உம்மை தொகை அப்படிங்கிறது பெரும்பாலும் எதிர்ச்சொல்லாக வரும். இப்ப தாய் சேயின்னு இருக்கு, தாய்க்கு எதிர்ச்சொல் செய்தானே, அப்ப தாயும் சேய், தாயும் சேய். சில இடங்கள்ல எதிர்ச்சொல் இல்லாமலும் வரும், சில இடங்கள்ல எதிர்ச்சொல், பல இடங்கள்ல எதிர்ச்சொல்லோட வரும், சில இடங்கள்ல எதிர்ச்சொல் இல்லாமலும் வரும். சரிங்களா? அப்ப அந்த அடிப்படையில நம்ம இரவும் பகலும், வரவும் செலவும், மேடு பலம் போடுகின்ற பொழுது எண்ணுமையா மாறும். இரவு பகல் வரவு செலவு மேடு பலம் சொல்லிக்கின்ற போது உண்மை தொகையா வரும். அப்ப உண்மை தொகைங்கிறது எங்கெங்கெல்லாம் வருதோ அதை தொடர்ந்து வல்லினம் மிகுந்து வராது அப்படின்னு வச்சுக்கணும். இன்னைக்கு கூட என்னுடைய காணொலியில ஒருத்தர் கேட்டுட்டாரு, சார் இக்கு இங்கு இச்சு இஞ்சு இந்த மாதிரியான சொற்கள் இல்லாம ஒரு விதியை போட வேண்டியானே,
ஒரு ஒரு நிலைமொழிக்கும் வறுமொழிக்கும் இடையில ஒரு ஒற்றெழுத்து வராம எழுதுனா என்ன அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதுக்கு என்ன நான் பதில் சொன்னேன், இந்த நிலைமொழியும் வறுமொழியும் சேருவதற்கு இங்க ஒற்று வரவில்லை என்றால் மொழியானது சிதையும் அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற மொழிகள் எல்லாம் இந்த மாதிரி கிடையாது. நம்முடைய மொழிகள்ல மட்டும்தான் அந்த ஒற்று வந்தா ஒரு பொருள் வரும், ஒற்று வரவில்லை என்றால் ஒரு பொருள் வரும் சொல்லி. அப்ப அந்த அடிப்படையில ஒற்று எங்கெங்க வரணும், எங்கெங்க வரக்கூடாது என்பதற்கான அந்த விதிமுறைகள்லாம் இருந்தால் மட்டும்தான் தமிழை என்ன செய்ய முடியும், நம்ம செழுமையாக்க முடியும். நம்ம தப்பு தப்பா எழுதிட்டு போனோம் வச்சுக்கீங்களேன், ஒரு கட்டத்துல மொழி சிதையும். மொழி சிதைஞ்ச பிறகு அவனுடைய இனம் அழியும், நம்ம அழிஞ்சிருவோம். தமிழர் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை மாறி போயிடும். அதனால ஒற்றெழுத்து எங்கெங்க போடணும் போடக்கூடாது என்பதற்கான விதிமுறைகள்லாம் நன்னூல்லை தொல்காப்பியத்தில் சொல்லிட்டு வர்றாங்க. தமிழ் நீங்க படிச்சீங்கன்னா பிச்சைதான் எடுக்கணுங்கிற வார்த்தை சொல்லிவிட்டாங்க. அதை நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது. என்னமா பண்ணணும், அவர்கள் பிச்சை தான் எடுக்கணும்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அதை நம்ம உடைக்கணும். அதுக்கு என்ன செய்யணும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே தமிழ்ல தான் பேசணும், தமிழ்ல தான் எழுதணும், தன்னுடைய கடை பெயர்கள் அனைத்தையும் தமிழ்ல தான் எழுதணும். இந்த மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க, கோவப்படலாம் படக்கூடாது. அப்ப கோவப்பட்ட நமக்கு அவங்களுக்கு வித்தியாசம் எல்லாம் போயிடும். சரிங்களா, இந்த வார்த்தை சொல்லக்கூடாதுல்ல, ஒரு மொழியை எழுந்து பேசக்கூடாதுல்ல. ஒரு அது பிச்சை எடுக்கிறோம் எடுக்காம போறோம் அதை பத்தி இல்லை. ஆனா அவங்க சொன்ன விதமானது தவறு அல்லவா. அதை நம்ம எடுத்துக்காம என்ன செய்யணும், அவங்களுடைய பேச்சை முறியடிப்பதற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஒன்று கூடி தமிழை செழுமையாக்குவதற்கு தன்னுடைய கடையில, தன்னுடைய வீடுகள்ல எங்கெங்கெல்லாம் பிறமொழி சொற்கள் எழுதியிருக்கிறீர்களோ அவற்றை எல்லாம் களைந்து தமிழ் சொற்களாக மாற்றினால் கண்டிப்பாக பதிலடி கொடுக்கலாம். மேற்கொண்டு நம்ம எரிச்ச தேவையில்லை, வன்முறையாக பல விஷயங்களை பேச தேவையில்லை. சரிங்களா, நம்ம அவர்கள் என்ன பேசியிருக்கிறார்களோ அதுக்கு நம்ம மறுப்பு எதுவும் சொல்லாமல் அவர் சொன்னதை நம்ம ஏற்றுக்கொண்டு அவர்களை எதிர்த்து பேசக்கூடாது, அவர்கள் திட்டக்கூடாது, அவங்க வையக்கூடாது, எதுவுமே பண்ண வேண்டாம். அவங்க சொல்லிட்டாங்கல்ல தமிழை படித்தால் பிச்சைதாண்டா எடுப்பேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதை மாற்றுவோம். அதை மாற்றுவதற்கான வாய்ப்பை நம்ம கொடுத்துருக்கா, நம்ம சந்தோஷப்பட்டு என்ன செய்யணும், அவர்கள் சொன்ன நெகட்டிவை நம்ம பாசிட்டிவ் ஆகும். அப்படி ஆக்கிட்டோம்னா மிகச் சிறப்பாக இருக்கும். உண்மைதானே? பல பேர் பல கருத்துக்களை சொல்லலாம், தமிழ் அப்படியா இருக்குது. இல்லை இல்லை, பல்லாயிரம் ஆண்டு காலமாக நம்மோட வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய தமிழ் அல்லவா. பல்லாயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்து இருக்கக்கூடிய மொழியை ஒருத்தர் அசிங்கமா திட்டுறாரு அப்படின்னா சங்கடமா தான் இருக்கும். பாரதியாசனோட அழகா சொல்லுவாங்க, தமிழை இகழ்ந்தவனை தாய் தடுத்தாலும் விடேன். அவரு ஒரு ஆக்ரோஷமா சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனா நம்ம அவங்க சொல்றதுக்கு விஷயத்தை மறுப்பு சொல்ல தேவையில்லை. அவர் நல்லா இருக்கட்டும் வாழ்த்துவோம், அவர் நல்ல மொழியோடு இருக்கட்டும் வாழ்த்துவோம். சரிங்களா? சரி, அதனால இந்த மாதிரியான பேச்சுக்கள் வந்துச்சுன்னா அதற்கு நம்ம என்ன செய்யணும், எதிர்ப்பதை கொடுக்கணும். எதிர்ப்பதை எப்படி கொடுக்கணும், அவருடைய மனசு நோகாத அளவுக்கு நம்ம மாறணும். நம்முடைய கடையில் இருக்கக்கூடிய பெயர் பலகைகள் அனைத்தையும் தமிழ்ல ஆக்கணும். ஏஜென்சிஸ் அப்படிங்கிறது, ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறது, மெடிக்கல்ஸ் அப்படிங்கிறது, இதையெல்லாம் தமிழ்படுத்தும். ஒரு போர்டு, அதாவது அந்த பலகை தயார் செய்வதற்கு ஒரு 3000-4000 வருமா, வந்துட்டு போகுது. தமிழுக்காக வந்துட்டு போகுதுங்க. உடனே மாத்துங்க. தெருவெங்கும் தமிழ் முழக்கம் செழிக்க செய்வீர் சொன்னார்ல பாரதி. அப்ப தெருவெல்லாம் தமிழ் தானே இருக்கணும். அந்த மாதிரி கொண்டு விட்டவங்க தமிழகம் ஒரு தமிழ் சோலையாக மாறும்ல. தமிழ் சோலையாக மாறும்ல, சோலையாக மாறும். அதுல யாரு என்ன பேசினாலும் அவர்களெல்லாம் மன்னித்து விடுவோம், அவ்வளவுதான். தமிழை இகழ்பவர்களை மன்னித்து விடுவோம். மன்னித்து விட்டு நம்ம செயல்ல இறங்கணும்னா அவங்க தமிழ்நாட்டுக்குள்ள வருகின்ற பொழுது அப்படி பார்ப்பாங்க. பார்த்தோம், என்னையாது எல்லாருமே தமிழில் இருக்கு, அந்த பூரிப்பு வரணும். அந்த பூரிப்புல நம்ம காட்டணும். காட்டிட்டோம் மிக சிறப்பாக இருக்கும். சரிங்களா ஐயா? சொல்லுங்க. நீங்க சொன்னது போல தமிழை எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து நான் முன்னாடி படிச்ச வரைக்கும் எல்லாரும் தமிழை இழந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அது அவங்களையும் வாழ வைக்குது. தமிழ் தொன்மைங்கிறத உலகம் முழுவதும் அறிவு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அது அவங்களும் தெரியும், வேற வழி இல்லாம அவங்க அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதான் பெரிய கேள்விக்குத்தா இருக்கு. அதுக்கு விடை இதான், அவங்களை இகழ்ந்து பேசக்கூடாது, அவங்க திட்டக்கூடாது, வையக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது.
நம்ம களத்துல இறங்கணும், அவ்வளவுதான். ஒவ்வொரு தனி மனிதனும் இறங்கணும். அது தொழிற்சியாளர். நான் வந்து ஆழியார் அறிவித்திருக்குள்ள இருக்கேன். நீங்க சொன்ன கூற்று நடக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு வாழ் குளமுடன் ஒரு ஒரு மனசை வந்து ஒரு நிலைப்படுத்துறேன். நிச்சயமா அது வந்து எல்லா இடத்துலயும் தமிழா மாறிடுச்சுன்னா தமிழை பத்தி பேசுறவங்க ஒண்ணுமே செய்ய முடியாது, எதிர பேசுறவங்க எதுவும் செய்ய முடியாது. நிச்சயமா அது ஒரு நாள் நடைபெறும். அது நீங்க முன்னெடுப்புக்காக நன்றிங்க ஐயா, உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். என்னுடைய கடை பேர் தமிழ்ல தான் எழுதியிருக்கேன். என்னுடைய இருசக்கர ஊர்தியில வந்து தமிழ் எண்களை தான் பயன்படுத்திருக்கேன். அருமை அருமை அருமை. இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு பண்ணணும் ஐயா. அது ஏன்னா அவங்க வந்து தமிழை வந்து பிச்சை எடுப்பாங்கன்னு சொன்னாக்கா அவங்க எப்படி இருக்காங்க இப்போ? உண்டை வீட்டுக்கு ரெண்டாங்க பண்றது எந்த காலத்துல உயிர்ந்தது இல்லை, உய்ய முடியாது அவங்களா. இன்னைக்கு நல்லா இருக்கலாம். மன்னிப்போம். யாரு என்ன இருந்தாலும், யார் என்னை நம்மளை பேசினாலும் தகர்த்தெடுத்து போயிட்டே இருக்கு. அதை நீங்க ஊண்டியா வச்சுக்கிறாதீங்க, பழக ஊண்டியா வச்சுக்கிறாங்க. சாப்பிட்ட கைய கழுவுறதுக்கு முன்னாடியே நன்றி மறக்கிறாங்களே, அவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு தமிழ்னா அவங்க போய் வைக்க முடியாதுயா. அதைத்தாங்க சொல்றேன். அதை பத்தி நம்ம சிந்திக்க தேவையில்லை. நம்முடைய மொழி நம்ம தானே பாதுகாக்கணும். 1008 பேர் 1000 பேர் சொல்லணும். உங்க ஊர்ல கோவூர்ல ஒரு ஆள் மாறுங்க, 10 பேர் மாறுவாங்க. 10 பேர் 1000 பேர், 1000 பேர் 10,000 பேர் இப்படி போகும். எல்லாருமே கேக்குறாங்க ஐயா, எல்லாருமே கேக்குறாங்க. என்ன தெரியல அவங்களுக்கு. நான் சொல்றது இப்ப என்ன பண்றது, எல்லாருக்கும் குரூப்ல வந்து நானு 1 2 போட்டு தமிழ் எப்படி இருக்கு அதை போட்டு விடுறது. மாசம் என்ன மாசம், தமிழ் மாசம் இது சித்திரை கிடையாது, வைகாசி கிடையாது, அதை போட்டு இது எல்லாமே கொஞ்சம் எல்லாரும் என்ன பாக்குறாங்க. ஏன்னா வித்தியாசமா போறீங்கன்னு கேக்குறாங்க. இது யூடியூப்ல போயிட்டு இருக்கு, இப்ப லைவ்ல போயிட்டு எல்லாரும் பாப்பாங்க. பார்க்கட்டும், எல்லாரும் ஒரு விழிப்புணர்வு வரட்டும். தமிழ் புரட்சியை ஏற்படுத்துவோம், கவலைப்படாதீங்க. அது இப்ப இதோட போயிடாது. நிச்சயமா யார் என்ன வேணாலும். அது இன்னும் உங்க வகுப்பா கலந்துக்கிறதுல இருந்து இன்னும் அது ஆர்வம் அதிகமாயிடுச்சு. ஆமா. தூற்றுவோர் தூற்றட்டும், போற்றுவோர் போற்றட்டும், பொழுதுவாரி தூற்றுவோர் தூற்றட்டும், ஏற்படுத்த கொள்கையினை நெஞ்சிலே எடுத்து உரைப்பேன், எவர் வரினும் இல்லை நஞ்சேன். அவ்வளவுதான். அதனால போயிட்டே இருக்கு. என்ன நடந்தாலும், தமிழுக்காக என்ன நடந்தாலும் அதை யோசிக்க. எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்னை வெற்றியெல்லாம் விட்டுட்டு போக, திட்டிட்டு போக. தமிழுக்காக ஏதாவது சொன்னாங்கன்னா அதை நம்ம வன்முறைக்கு கூடுவோம், அகிம்சை வழியில மாற்றுவோம். யாரையும் திட்டாம கொள்ளாம அப்படியே நேர்மையா இருந்து நம்முடைய களத்துல இறங்கி நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னா எல்லாமே மிக மிக. இன்னொன்னு இப்ப நீங்க ஒண்ணு சொன்னீங்க, தமிழை வந்து என்ன வெற்றியா அந்த வார்த்தை நீங்க சொல்லாதீங்கன்னா, தமிழை தெரியாத ஒருத்தன் உங்ககிட்ட வந்து தமிழை வந்து அறம் உள்ள மொழி, அவங்க கிட்ட வர்றதுக்கு ஒரு நீங்க வச்சிருக்கிற சொல்லே வந்து பெரும் காப்பு உள்ளது. அவன் கிட்ட வர்றதுக்கு அவன் நானும் அஞ்சுவான். இவரை போய் நம்ம இந்த மாதிரி செய்ய வந்தோம்னு சொல்லி அவன் ஒரு கட்டத்துல உங்ககிட்ட மன்னிப்பு தான் ஓடுவான். அந்த வார்த்தை நீங்க பயன்படுத்த வேண்டாம். செய்யும். அதாவது சொல்றேன், ஒரு பேச்சு காத்து சொல்றது இதெல்லாம். அதனால வந்து எல்லாம் நல்லபடியாக நடக்கும். வாழ்த்துக்கள். ஏன்னா ட்ராக் மாற வேண்டாம், போயிட்டே இருக்கோம். சரிங்களா? அப்ப வல்லினம் மிக இடத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னது, சரியான முறையில அந்த எண்ணுமையும் உண்மையும் வருகின்ற உண்மை வருகின்ற பொழுது எண்ணுமையிலே மிகாது, உண்மை தொகையிலே மிகாது என்பதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. சரிங்களா? இப்ப அதற்கான சில எடுத்துக்காட்டுகளை நம்ம பார்த்துட்டு போவோம். இப்ப பாருங்க, முதல் உண்மை தொகைக்கு எடுத்துக்காட்டு சில பல எடுத்துக்காட்டுகள் நம்ம சொல்லுவோம், அதை நீங்க கவனிச்சே வாங்க. இப்ப இட்லி தோசை. உடனே அடுத்த கேள்வி என்ன கேட்பீங்க சொல்லவா? இட்லின்னு ஏன் பேர் வச்சுட்டு கேட்பீங்க, அப்படித்தானே? இட்லிங்கிறது நம்ம சொல்லான்னு கேட்பீங்க, இட்லிங்கிறது நமது உணவான்னு கேட்பீங்க, அப்படித்தானே? சரி, கேளு. இப்ப இட்லி தோசை அப்படின்ட்டு இருக்கு. அடுத்து வந்து யானை குதிரை அப்படின்ட்டு இருக்கு. யானை குதிரை. இட்லி தோசை, யானை குதிரை. அடுத்து வந்து பலா வாழை, கபிலர் பரணர். நான் வந்து எதிர்ச்சொல்தே அப்படிங்கிறது கிடையாது. சில இடங்கள்ல எதிர்ச்சொல் வரும், சில இடங்கள்ல பொருத்தமான சொற்களும் வரும். அப்ப இட்லிக்கு எதிர்ச்சொல் கேட்டா தோசை கிடையாது. சரிங்களா? இட்லி ஒரு உணவு, தோசைங்கிற உணவு. சரிங்களா? அதே மாதிரி நரைத்திரை அப்படிங்கிறது நரையும் திரையும் அப்படிங்கிறது. கல்வி அப்படின்னு கல்வி விண்ணும் மண்ணும். ஆமா. நீர் நிலம் அப்படிங்கிறது நீர் நிலம் அப்படிங்கிறது.
அப்ப இட்லி தோசை இத்து வருமா? வராது. இட்லியும் தோசை, இட்லியும் தோசையும். அப்ப எண்ணுமையா வந்துருது. அப்ப இங்க உம்மு மறைஞ்சு இருக்குது, இட்லி தோசை, அவ்வளவுதான். சரி, இட்லியில் ஏன் பேர் வச்சு? இட்டு இட்டு வைப்பதால் இட்லி. இட்டு வைப்பதால் இட்லி. ஆமா, இட்டு இட்டு வைப்பதால் இட்லி. தோசை ஏன் பேர் வச்சு? தோய்ப்பதால் தோசை. ஆமா, தோய் செய், தோய் கூட்டல் செய் தோசை, தோய்த்து செய்வதால் அது தோசை. அப்படின்னு இது நான் சொல்ல, நம்ம இவரே சொல்லிட்டு போயிட்டாரு. யாரு? பாவாணர் அவரே சொல்லிட்டு போயிட்டாரு. அப்ப இட்லிங்கிற இட்லி, இட்லி போட இது இட்லின்னு எழுதலாமா? இட்லி அப்படிங்கிற ஒரு சொல்லு இருக்கா? இட்லி எழுதக்கூடாது. எப்படி எழுதணும் அப்படின்னா இட்டலி, இட்டலி. ஏன் தெரியுமா இட்டலி, ஏன் தெரியுமா இட்டலின்னு எழுதலாம்? சொல்லுங்க. ஏன் இட்டலின்னு சொல்றோம்? சரி, இட்டு அவிப்பதால் இட்டலிங்கிறது ரைட், ஓகே. நான் என்ன கேக்குறேன், இட்லிங்கிறதுல இங்க இட்டலின்னு போட்டிருக்கோம்ல, இங்க இட்டலின்னு போட்டிருக்கோம், டாப் வந்திருக்குல்ல. இட்டு வந்து அழிக்கிறதுங்க, குடுக்கறது. இட்டு குடுக்கறது. ஓ, இட்லி வந்து அவிக்கிறது கொடுக்கறதா? இட்டு அழிக்கிறது. அலினா குடுக்கறது இல்லைங்களா, கொடுப்பது. அப்ப அலினா இந்த அலியில வரும், அலினா இந்த அலியில வரும். ஆணும் பெண்ணும். ஆமா, அந்த அலினா பெரிய பொது. ஆண்மை எடுத்த அவாவு. ஆமா, ஆண்மை எடுத்த அவாவு பேடி, பெண்மை எடுத்த அவாவு பேடின்னு ஒரு நூற்பா ஒண்ணு இருக்குது. அப்ப அலி என்பது பேடி அப்படிங்கிற பொருள் வரக்கூடியதா இருக்கு. இப்ப இட்டலிங்கிறது இட்டு அவித்தல், அதே அலின்னு மாறி இருக்குது. இப்ப இட்டலி சொல்லும் போது இந்த இட்லிங்கிற போது தமிழ் சொல்லாக வராது, இட்டலி சொன்னா தமிழ் சொல்லாக வரும். ஏன் தெரியுமா? இந்த இட்டு வந்தா தாதான் வரும். கவனிங்க, இந்த இட்டு வந்தா பக்கத்துல தாதான் வரும், வேற வராது. அல்லாட்டி அந்த ஏற்கனவே சொல்லி போயிருக்கேன், க ச ப, காச பாவா, காச இல்லாட்டி தா போடுது, பா கூட போடுவாங்க. காச த என்று சொல்லக்கூடிய இந்த 3 எழுத்துக்கள் மட்டும்தான் இந்த இட்டுக்கு அடுத்து வரும், வேற எங்க வராது. ஏற்கனவே சொல்லலாம் உங்களுக்கு, சொல்லிருக்கீங்க ஐயா. ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, ஞாபகம் இருக்கா? சொல்லி இருக்கிறீங்களா? சொல்லுங்க, நீங்க மறுபடியும் சொல்லுங்க. இட்டுக்கு அடுத்தது, இட்டுக்கு அடுத்தது காசா வரும், மற்ற எழுத்துக்கள் வராது என்று சொல்லி வராது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கல்ல. அடுத்தது போயிடலாமா? சரி, ரைட். ஏன்னா சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லியிருந்தோம்னா காலம் போய்கிட்டே இருக்கு, போஷன் முடிக்க முடியாது. அதனால ஏற்கனவே தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஏற்கனவே காணொலி நான் அனுப்பியிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க. ஒவ்வொரு காணொலியையும் நீங்க என்ன ஃபைல் பண்ணிக்கிறீங்க, அதாவது டிபியில போட்டு வச்சுக்கிறீங்க, பென்ட்ரைவ்ல எல்லாம் காப்பி பண்ணி வச்சுக்கிறீங்க. உங்களுக்கு பயன்படுறது இல்லையோ, உங்க பிள்ளைகளுக்கு பயன்படும். எதிர்கால சந்ததி இருக்காங்கல்ல, வரக்கூடியது, உங்க பேரனுக்கு பேர இருக்கையில அவங்களுக்கு எல்லாம் பயன்படும். நம்ம போயிடுவோம், போய் சேர்ந்துருவோம். ஆனா நம்ம வீடியோக்கள் அப்படி என்ன செய்யும், சேமிச்சு வச்சிருந்தீங்கன்னா பல பேருக்கு அது பயன்படுதா இருக்கு. சரிங்களா? எப்ப யானையும் குதிரை சொல்லவே இல்லைங்களா ஐயா? ஐயா இட்டலி சொல்லுங்க ஐயா. அதான் இட்டலி சொன்னேன்ல, இட்டலி. அதாவது இட்டலியா மாறிச்சிங்களா? ஆமா, இட்டு அவிதான் இட்டலியா மாறி, இட்டு அவி, அவித்தல், இட்டு அவித்தல் இட்டலியாக மாறி இருக்கிறது. இந்த இட்டு ட, இட்டு ட இப்படித்தான் எழுதணும், இட்டலி கடை. இப்ப இட்லி கடைன்னு போடக்கூடாது, இட்லி கடைக்கு போட தேவையில்லை, இட்லி கடைக்கு போட தேவையில்லை. ஆனா இட்டலி கடைக்கு இட்டு போடும், இட்லியை போட்டீங்கன்னா இட்டு போடும். இட்டலி கடை தான் சரியானது, இட்லி கடைன்னு போடக்கூடாது. நீங்க இனிமே யாராவது இட்லி கடை வச்சிருந்தீங்கன்னா, பெயர் மாற்றம் பண்ணு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி போடு, கடை, இட்டலி கடை. இட்லி கடை போட்டா அது தமிழ் இல்லை, சரிங்களா? அதனால இட்டலி கடையை போட்டீங்கன்னா மிக மிக சிறப்பாக. அப்ப இட்டு அவித்தல், இட்டலி எவ்வளவு வந்துருச்சு, தோசைங்கிறது அதே மாதிரி வந்துருச்சு. நீங்க உடனே, நான் சின்ன வயசா இருக்கும் போது தோசைங்கிறதுக்கு எப்படி பெயர்க்காரன்னு சொன்னாங்க அப்படின்னா, ஊத்தும் போது ஒரு சை வருமா, அது திருப்பி போடும்போது இன்னொரு சை வருமா, ஹிந்தியில வந்து ஏக்குனா ஒன்னா, தோனா ரெண்டா, அப்ப 2 சை வருதா, அதனால தோசையா அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது
உண்மை இல்லை என்பதற்கான விளக்கம் தான் தோய்த்து செய்வதால் அது தோசை என்று. அப்ப புரட்டாக்கு சொல்லுவாங்க, புரட்டி புரட்டி போடுவதால் புரட்டாவை, புரட்டி புரட்டி போடுவதால் புரட்டாவை. இது ஏகப்பட்டது இருக்கு. சப்பாத்திக்கெல்லாம் கோந்தடைங்கிற பேரு. சப்பாத்தி என்றால் அதற்கு தமிழ்ல வந்து கோந்தடை அப்படின்னு. நான் அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பாருங்க. சப்பாத்தி என்றால் அதுக்கு கோந்தடை அப்படின்னு பேரு. இது ஏகப்பட்டது நான் கொடுத்துருக்கேன் இதுல. நீங்க வீடியோ ஒண்ணுலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. இப்ப இப்ப ட்ராக் மாறிடும் அப்போ. சரிங்களா? அதனால வந்து இந்த இட்டலிக் கடைன்னு எழுதிருக்கீங்க இல்லையா, அந்த இட்டலிக் தனியாவும் கடை தனியாவும் பிரிச்சு எழுதலாமா? இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இட்டலி இட்டலி கடை அவ்வளவுதான் எழுதலாம். இப்ப பெரும்பாலும் எழுதலாம்னு சொல்லிட்டேல, எழுத வேண்டாம். ஏன்னா இட்லி கடை சேர்த்து, இட்லி கடை மட்டும் சேர்த்து எழுதுறது. ஏன் தெரியுமா? என்னைக்குமே ஒரு சொல்லை எழுதுகின்ற பொழுது 3 அசை வருதான்னு பார்க்கணும். 3 அசை வருதான்னு பார்க்கணும். 3 அசைக்கு மேல வந்தாத்து 2 அசையா மாத்தணும். புரியல? புரியலையா? இல்ல, புரியல. இப்ப பாருங்க. ஒரு பேர் இருக்கு. இப்ப சாமிநாதன் ஒரு பேர் இருக்கு. சாமிநாதன். சாமிநாதன் அப்படிங்கிறத எத்தனை எழுத்து இருக்குது? 3 எழுத்து இருக்குது. 3 அசை இருக்குது. சா மினாதன், சாமிநாதன், சாமிநாதன் இருக்கு. இது வந்து ஓரசை நேர், இது நிறை, இது நேர். நீ உடனே ஐயா இதெல்லாம் தெரியலையா அப்படின்னு சொல்ல வேண்டாம், நான் நடத்துவேன், கவலைப்படாதீங்க. நேர் நிறை நேர், நேர் நிறை கூவிலங்காய் அப்படின்னு வரும். இப்ப சாங்கிறது ஒரு எழுத்து, இது 2 எழுத்து, இது ஒரு எழுத்து தான். இது இன்னும் சேர்க்க வேண்டாம். அப்ப இன்னும் சேர்க்காம இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா 3 ரசையாக மாறும். அப்ப 3 ரசையாக மாறுகின்ற பொழுது சா மினாதன் அப்படின்னு சொல்லி 3 ரசை வருது. இப்ப சாமிநாதன் கந்தசாமி அப்படின்னு இருக்கு. சாமிநாதன் சாமிநாதன் கந்தசாமிலே இருக்குது. சாமிநாதன் கந்தசாமி இருக்குது. இந்த கந்தசாமியை கூட இங்க போடக்கூடாது, இங்க சேர்க்கக்கூடாது. ஏன்னா நிறைய அசை ஆயிரும். என்னைக்கும் 3 ரசை இருக்கிற மாதிரி நீங்க எழுதணும். சரிங்களா? 3 ரசைக்கு மேல போயிட்டு எழுதக்கூடாது. இதுலயே பாத்தீங்கன்னா இந்த கல்விச்சாலை அப்படிங்கிறது ஒரு ஸ்டிக்கரை பிரிச்சு ஒட்ட சொன்னீங்க, சேர்த்து ஒட்டின்னு போயிட்டாரு. இப்ப கல் விச் சா லை அப்படின்னு 3 ரசை இல்லது, 4 ரசை இருக்கு பாருங்க. கல் விச் 2 ரசை வருதா, சா ஒரு ரசை வருதா, லை ஒரு ரசை. அப்ப 4 ரசை வருது. 4 ரசை வருகின்ற போது கல்வி இங்க ஒரு ஸ்பேஸ் விடணும், இடம் விடணும். இடம் விட்டு எரிஞ்சிடணும், சாலையும் தெரியாது. அப்ப 4 அசை வருகின்ற பொழுது 2 அசையா பிரிச்சு எழுதணும். 3 அசையாக வருகின்ற பொழுது சேர்த்து எழுத இட்டளிக்கடை, இட்டளிக்கடை அப்படி. இப்ப கதிரவன் இருக்குல்ல, இப்ப கதிரவனுக்கு சொல்லும் போது கதிரவன். நான் எத்தனை தடவை அசைக்கிறேன்? 2 தடவை அசைக்கிறேன். இப்ப கதிரவன் கதி ரவன் அப்படி அசைக்கிறேன். இப்ப 2 அசை தான் வருது. 2 அசை வந்தா சேர்த்து எழுதலாம், 3 அசை வந்தா சேர்த்து எழுதலாம். இதை 4 அசை வந்தா சேர்த்து எழுத கூடாது. சரிங்களா? இந்த மாதிரி நான் வச்சுக்கிறீங்க. ஆமா சார், அதான் ஒரு சில இடத்துல வந்து தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிறது தெரிந்து கொண்டேன் பிரிச்சு எழுதுவாங்க, ஒரு சில இடத்துல சேர்த்து தமிழ் பயிலகம் எப்படி ஐயா அது சேர்த்து எழுதிச்சிருக்கீங்க? அதான் தமிழ் பயிலகம் சரிதானே. தமிழ் ஓரசை, பையி ஓரசை, லகம் ஓரசை, 3 அசை தானே வருது. இது கல்விச்சாலைக்கு சேர்த்து ஒட்டி விட்டாங்கிறது உண்மையை ஒத்துக்கிறாச்சு, வேற வழி இல்லை. தமிழ் பயிலத்துக்கு சேர்த்தியா போட்டிருக்காங்கன்னா தமிழ்ங்கிறது ஓரசை, தமிழ் பையி லகம், தமிழ் பையி லகம் 3 தடவை அசைக்கிறேன் வாய, 3 தடவை அசைக்கிறேன். இப்ப பாருங்களேன், யாராவது ஒரு கேட்போம். இப்ப சக்தி வேலையா இருக்காரு, சக்தி வேலையா. இப்ப உங்க பேரை நீங்க சொல்லுங்க. சக்திவேல். சக்திவேல் இருக்கு, சக்திவேல், சக்திவேல். இப்ப சக்திவேல் சொல்லும் போது சக்திவேல் அவ்வளவுதான். சக்திவேல் 2 தடவை அசைக்கிறான், 2 தடவை அசைக்கிறார் ஐயா. சக்திவேல், சக்தி வேல், பிடிக்கல, சக்திவேல். இப்ப ராஜா இருக்காரு,
ராஜாவை எப்படி சொல்லணும் அப்படின்னா ரா ரா ஜா ரா ஜா. நான் 2 தடவை அசைக்கிறேன். ரா ஜா. நீங்க ராஜா இல்ல, ராஜா இல்ல, 2 தடவை அசைக்கிறேன். ரா ஜா 2 தடவை அசைக்கிறீங்க. இப்ப புவனேஸ்வரி இருக்காங்க. இப்ப புவனேஸ்வரிக்கு எப்படி திரும்ப அசைக்க போறோம் பாருங்களேன். புவனேஸ்வரிக்கு எத்தனை அசை இருக்கு தெரியுமா? புவ நேஸ் வரி 3 அசை, 3 தடவை அசைக்கிறது. அப்ப எதெல்லாம் 3 அசை வருகிறதோ அதெல்லாம் எதெல்லாம் 3 அசையாக வருகிறதோ அதையெல்லாம் விரிச்சிடணும், சேர்த்து எழுதிருங்க. 3 அசையை தாண்டுகின்ற போது இப்ப ஒண்ணுமில்ல, ராமச்சந்திரன் இருக்கு, ராமச்சந்திரன் இருக்கு. இது இரா மச் தன் 4 அசை வருது. 4 அசை வருதா? நம்ம பெரும்பாலும் எழுதி சேர்த்து எழுதுவோம், ஆனா சேர்த்து எழுதக்கூடாது. ராமச்சந்திரன் ரா இச்ச இந்திரன் ராமச்சந்திரன். இதுல பேச விடணும், ராமச்சந்திரன் பேச விடணும். ஏன்னா சந்திரன் ஒரு சொல்லாயிருந்து ராமங்கிற எச்சமாயிருந்து. அப்ப ராமச்சந்திரன் போது இரா இரா அப்படிங்கிறது இது ஒரு அசை, இது ஒரு அசை, சந்து இது ஒரு அசை. அப்ப இந்த இடத்துல ஸ்பேஸ் விடணும், ராமச்சந்திரன். அப்ப 4 அசை வருகின்ற பொழுது பிரிச்சு எழுதுங்க, 3 அசை வருகின்ற பொழுது சேர்த்து எழுதுங்க. அப்படி எழுதிட்டோம்னா எழுதுகின்ற பொழுது எந்த மயக்கமும் ஏற்படாது. சரிங்களா? அப்ப அந்த அடிப்படையில ஐயா ஒரு விளக்கம் வேணாம். சந்திரனுக்கு ஈ போடுறோம் இல்லைங்களா? இதே வந்து ரங்கநாதனுக்கு ஆ போடுறோம். அப்போ ரவிக்கு ஏன் ஈ போடுறோம்? ரவிக்கு ரா வருதுல்ல. ஆமாயா. அப்ப ரங்கநாதனுக்கு ரா வருது. நம்ம அங்க வந்து இப்போ ரா வந்தா பேர் வந்து அரங்கநாதனியா? இந்த சொற்களுக்கு பதில் ரங்கநாதன் என்று சொல்லக்கூடிய ஒரு சொல்லானது அந்த ரங்கநாதன் என்பது கிடையாது. அரங்கநாதன் என்பது பேரே. நம்மளா ரங்கநாதன் வச்சுக்கிட்டோம். சரிங்களா? ரங்கநாதன் என்ற பெயரே கிடையாது. அரங்கநாதன் என்பது சரியானது. நம்ம ரங்கநாதன் ரங்கநாதன் எப்படி போறீங்க? ரே போட்டு ரங்கநாதன் போடுறீங்க, ரங்கநாதன் போடுறீங்க. ரங்கநாதன் போடுகின்ற பொழுது ஈ போடணும், ரங்கநாதன் போடணும். யார் போடுற? யாரு போடுறது? ஆமா, இது அரங்கநாதன் என்பது ஒரு பெயர் சொல், அவ்வளவுதான். அதுக்கு ஏன் சார் ஆளுநர் தேவையில்லை. அரங்கநாதன் என்பது அழகான தமிழ் சொல். அப்படி போட்டுக்க அழக ஆ வருதுல, அதனால அரங்கநாதன் போட்டு. ஆமா ஐயா, உங்க சவுண்ட் மட்டும் ஏன் கொஞ்சம் கொஞ்சம் கேக்குது? நீங்க பேசுறதோட கொஞ்சம் 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 கேக்குது, மத்தவங்க பேசும்போது கேட்க மாட்டேங்குது. ஏன் டிராவல்ல இருக்கீங்களா? அப்படிலாம் இல்லையில. கோவூர் பசங்க யார்தான் சொல்றேன். இப்ப அவங்க நீங்க பேசும்போது பத்தி கொஞ்சம் கொஞ்சம் சத்தம் கேக்குது. வீட்டுல வேலை இருக்கா? பேங்க் விடுதோ? சரி சரி சரி, ஓகே ஓகே ஓகே. ஐயா இப்ப ராமச்சந்திரன் எழுதுறீங்க, பெயர் சொல் தானங்க ஐயா? அது பெயர் சொல்ல வந்து பிரிச்சு எழுதலாங்களா? எழுதலாமா? ராமச்சந்திரன் ராமச்சந்திரன் எழுதலாம். ராமச்சந்திரன் ஒருத்தரோட பெயரை அப்படி பிரிச்சு எழுதலாங்களா? நல்லா எழுதலாமா? முத்துப்பாண்டின்னு இருக்கு. இப்ப முத்துப்பாண்டி அப்படின்னு இருக்கு. பெரும்பாலும் பெயர் சொல்ல வந்து நம்ம என்ன செஞ்சிட்டோம்னா பிரிச்சுதான் எழுதணும். ஆனா சேர்த்து எழுதி பழகிட்டோம், அவ்வளவுதான். சரிங்களா? சேர்த்து எழுதி பழகிட்டதுனால அந்த பாண்ட் இருக்கு பார்த்தீங்களா, பாண்ட்லயுமே அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. எழுத்து உருக்களையும் சேர்த்து போட்டிருக்காங்க. ராமச்சந்திரன் போட்டிருக்காங்க, முத்துப்பாண்டின்னு போட்டிருக்கிறாங்க. இப்ப முத்துப்பாண்டி பத்தி முத்து பாண்டி 4 அசை வருது. அப்ப முத்துப்பாண்டி அப்படின்னு முத்து பாண்டி இப்படி போடணும், பிரிச்சுதான் போடணும். ஆனா நம்ம பேச்சு வழக்கிலையும் எழுத்து வழக்கிலையும் சில மாற்றங்களை கொண்டு வந்ததுனால என்ன செய்யறோம்? நம்ம சேர்த்து போட்டுக்கிறோம். ஒற்றெழுத்து வருகின்ற பொழுது பிரித்து போட்டா முத்துப்பாண்டி என்று 2 பெயர் சொற்கள் வருகின்ற போது ஒற்று வரும். ஒற்று வருகின்ற போது பிரித்து எழுதுனா சிறப்பா இருக்கும். பிரித்து எழுதுவதற்கான வாய்ப்பை நம்ம கொடுக்கல, அதனால சேர்த்து எழுதிக்கிட்டு சேர்த்து எழுதுறது தப்பும் கிடையாது. சரிங்களா? சொல்லுங்க ஐயா. அந்த ராக்கு முன்னாடி ஈ எழுதுறோம்லாங்க ஐயா, இதுக்குதான் விதி இருக்குங்களா? ராரா ரேரே ரூரு ரேரே ரை ரோரோ ரவ் இருக்குல்ல. ஆஃப் பண்ணியாச்சு. ராரா ரேரே ரூரு ரேரே ரை ரோரோ ரவ் இருக்குல்ல, அது எல்லாமே மொழிக்கு முதல்ல வராது. அவ்வளவு மொழிக்கு முதலில் வராது என்பதால் பேச்சு பெயரெழுத்து அந்த உயிரெழுத்துக்களை சேர்த்து கொள்கிறோம், அவ்வளவுதான்.
சரிங்க, நன்றிங்க. மொழிக்கு முதலில் நாலசை வருதுல்ல, முத்துப்பாண்டி, 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 நாலசை 1 2 3 நாலசை. சரிங்களா? அப்ப அந்த அடிப்படையில பெயர் சொல்லிக்க கேட்டதுனால சொல்லிக்கு இப்படியே தான் கிளாஸ் போகுது போல இருக்கு பாருங்க. சரி, பரவாயில்ல. வள்ளியில மிக அடுத்து வந்துட்டு எங்கெங்கயோ போய்கிட்டு இருக்கோம். இப்ப ட்ராக் மாறிச்சுன்னா கொஞ்சம் சிரமம் தான் எல்லாருக்குமே. சரிங்களா? சரி, பேசாதீங்க. மைக் ஆஃப் பண்ணுங்க. மைக் ஆஃப் பண்ணி எதாவது பேசுறியா? சரிங்களா? அப்ப இட்லியும் தோசையும், யானையும் குதிரையும், மாவும் பலாவும் வாழையும், கபிலரும் யாரு? கபிலரும் பரணரும், நரையும் திரையும், கல்வியும் கேள்வியும், நீரும் நிலமும். நான் கேட்கிறேன், ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன் போல. தேன் இருக்குல்ல, தேனை தலையில தவிர என்ன ஆகும்? முடி வெள்ளையாகும்னு ஒண்ணு சொல்லுவாங்க. முடி அரைச்சு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையா பொய்யான்னு தெரியாதுங்க. பொய். சரி சரிங்க. அதுக்கு விளக்க சொல்ல போறேன், எல்லாரும் கவனமா கேளுங்க. கேக்குறீங்களா? இப்ப இந்த நரை அப்படிங்கிறதுக்கும் இந்த நரை அப்படிங்கிறதுக்கும் வேறுபாடு இருக்கு. நரை என்றால் வெளுத்த முடி, வெளுத்தவை. நான் வச்சுக்கிறோம், வெளுத்தவை, நரைத்தல், தலை நரைச்சு போறது. இந்த நரை என்றால் தேன் என்று பொருள்படும். எல்லாரும் கவனமா கேட்டுக்கிறீங்க. நரை என்றால் தேன் என்று பொருள்படும். நம்ம நரை என்றால் தேன் என்பதை இந்த நரை ஆக்கிக்கிட்டோம். இந்த தேனை எடுத்து நாக்குல போட்டு சாப்பிட்டு தலையில தடவும் போது முடி நரைச்சு போயிரும்னு இந்த நரைக்கு தேன் என்பது பொருளை வைத்துக் கொண்டு தேனை தேய்ச்சா முடி நரைச்சு போயிடும். இந்த நிறைய உட்காந்துட்டோம். தேன் என்றால், நரை என்றால் தேன் என்று பொருள்படும், அவ்வளவுதான். தேனை தலையில் தேய்க்கிறதுனால முடியல நரைச்சு போகாது. அப்படி பார்க்க போனா வயசாகிட்டா முடி நரைக்காம தேனை தேய்ச்சிட்டா இருந்தாங்க. சில பேருக்கு சின்ன வயசுல முடி நரைக்குது, அது தேனையை தடவிக்கிட்டு இருந்தாங்க. நரைத்தல் என்பது அவரவர் வசதிக்கு ஏற்பவும், அவரவர் வாழ்க்கைக்கு ஏற்பவும், அவரவர் உணவு பழக்கத்திற்கு ஏற்பவும் மாறுபடக்கூடியது. நீங்க உடனே கேட்கலாம், ஐயா உங்களுக்கு முடியே இல்லையே, நரைக்கவே இல்லையா அப்படிலாம் கேட்கலாம். எனக்கு முடி கொட்டி போச்சு. ஒரு காலத்துல முடியோட இருந்தேன். ஆமா, ஒரு காலத்துல அவ்வளவு முடிங்க. கல்லூரியில படிக்கும் போதெல்லாம் இது வரைக்கும் இருக்கும் முடி. அப்ப பங்கு வச்சுட்டு போவேன். அப்பெல்லாம் வந்து கமலஹாசன் படம் வந்த நேரம், என்ன படம் அது, தேவர் மகன் படம் வந்த நேரம். அப்பெல்லாம் வந்து கமலஹாசன் மாதிரி நம்ம நடக்கிறதான்னு சொல்லிட்டு என்ன செய்வேன், முடி இவ்வளவு இருக்கும், முடியை வச்சுக்கிட்டு பின்னால் பங்கு வச்சுக்கிட்டு இப்படி நடக்கிற கமலஹாசன் மாதிரியே தெரியும் நடிக்கிறது. அந்த மாதிரி முடியெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கான். வயசாகி போச்சு. நீங்க முடியலன்னு கவலைப்படாதீங்க. தமிழ்ல வந்து சிறப்பா வகுப்பு எடுக்கிறதுனாலதான் நீங்க முடிசூட இல்ல முடிசூடா மன்னனா நீங்க இருக்கிறீங்க. அதாவது முடி சார்ந்த மன்னரும் முடிவில் பிடிசாம்பல் ஆவார். முடி சார்ந்த மன்னரும் முடிவில் பிடிசாம்பல் ஆவார். முடியல இல்ல விஷயம், உள்ள இருக்கு பாரு, அதுக்குள்ளே விஷயம். எல்லாருமே என்ன செய்யணும், முடி போற பத்தி கவலைப்படக்கூடாது. மூளை இருக்கிறவருக்கு முடி இருக்காது. அதுக்காக முடி இருக்கிற மூளை கேட்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச இடத்துல ஒரு வைத்தியர்கிட்ட ஒருத்தர் வந்தாருங்க. ஐயா எனக்கு வந்து முடி கொட்டிருச்சு, மருந்து கூட கேட்டாரு. ஐயா அவன் வைத்தியர் என்ன சொன்னாருன்னா, அவர் வந்து 80 வயசு கடந்த ஒரு வைத்தியர். மயிருக்கு வேணா உயிருக்கு வைத்தியத்துக்கு வேணா தரேன், மயிருக்கு வைத்தியத்துக்கு என்கிட்ட வராதுன்ட்டாரு அவரு. மயிர் என்பது அழகான தமிழ் சொல்லிய மயிர் இல்ல, இந்த மயிர் என்பது அழகான தமிழ் சொல். இதை நம்ம கெட்ட சொல்ல உருவாக்கி விட்டாங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, மயிர் என்றால் மயிர் இலையில் அப்படி, மயிர் இலையில் உயிர் தப்பினான் அப்படிங்கிறான். மயிர் இலையில் உயிர் தப்பினான் அப்படிங்கிறான். அதாவது இது ஒரு லாரி, இது ஒரு பேருந்து, ரெண்டு இப்படி போகுது இப்படி போகுது இப்படி போகுது, அவ்வளவுதான், ஒரு செகண்ட் அவ்வளவுதான். லைட்டா மாறுது பார்த்தீங்களா, அதை மயிர் இலை அப்படிங்கிறான், நூல் இலை அப்படிங்கிறது. அப்ப மயிர் இலைகள் உயிர் தப்பினான் அப்படின்னா அந்த இடத்துல மயிர் வார்த்தையை பயன்படுத்தணும். அப்ப மயிர் இந்த முடிதான். இப்ப முடியத்தான் மயிர் இருக்கிறோம். மயிர் என்று சொல்றது கெட்ட வார்த்தையை உருவாக்கி விட்டா. நிறைய இலை என்றால் என்ன?
இழைத்தல். இழைனா நுண்ணிய என்று பொருள். இழை. இழை என்றால் நுண்ணிய, கூர்மையான, நுண்ணிய கூர்மையான அப்படி பொருளை குறிக்கிறது. மர இழைப்பாகம்ங்கிறாங்கல்ல, மர இழைப்பாகம் சொல்றாங்க. மர இழை, இழைத்தல். இழைத்தல்லாம் நுண்மையாக்குதல், கூர்மையாக்குதல், லேசாக்குதல், மிருதுவாக்குதல் அப்படிங்கிற பொருளை வரக்கூடிய. சரிங்களா? அப்ப அந்த அடிப்படையில மகிரிழையில் உயர்ந்ததுதான் அந்த இழை சொல்றது, மர இழைப்பம் சொல்றாங்க, இழைத்தல் அப்படின்னு. இப்ப எதுக்காக சொல்ல வர எப்படின்னா, இந்த நரை என்பது தேன். தேனை தாடுனால முடியல நரைக்காதல, அதெல்லாம் கிடையாது. அதாவது நாடி நரம்பு அத்தனையும் தளர்ந்தே போச்சு, நாடி நரம்பு அத்தனையும் தளர்ந்தே போச்சு, நலம் எங்கோ பறந்தேதான் ஓடி போச்சு, கூன் விழுந்து முதுகெலும்பு ஒடிந்தே போச்சு, குண்டுப்பல் எல்லாமே கொட்டி போச்சு, ஏன் விழுந்தாய் என்று நான் கேட்டால் போச்சு, யமதர்மன் என்னை நோக்கும் பாச வீச்சு. அதானே உண்மை. வயசான காலத்துல எல்லாமே வந்துத்தானே போகும். வயது ஆன்றொன்று போனால் வயதொன்று கூடும், அதான உண்மை. வயது வர வர அந்தந்த பருவங்களுக்கு ஏற்றவாறு உடல் மாறவில்லை என்றால் தான் சிரமம். இப்ப நான் சின்ன குழந்தை மாதிரியே இப்படியே இருந்தேன்னா நல்லா இருக்கும், படிப்படியா வந்திருக்கோம்ல. இப்ப நான் இந்த வயசுல 53 வயசுல முடியோட இருந்தெல்லாம் நீ ஆச்சரியப்படுவீங்கல்ல, என்னடா அது அப்படியே இருக்கிற. அது வல்ல வாழ்க்கை, அது வென்று வாழ்க்கை. ஒவ்வொரு பருவத்திலும், ஒவ்வொரு கட்டத்திலும், ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனிதனுடைய பிறப்பும் இறப்பும் மாறிக்கொண்டே இருக்குது. அது போயிட்டே இருக்கணும், மாறிக்கிட்டே இருக்கணும். அதாங்க வாழ்க்கை. அப்படித்தானே இருக்கிறது. குழந்தையாவே இருக்குதா? அப்படி இல்லை இல்ல. அப்ப அப்ப முடியல, முடி போனா போயிட்டு போகுது, விட்டுரு. நான் என்கிட்ட எல்லாம் பல பேர் வந்தாங்க, ஐயா உங்களுக்கு முடி கொஞ்சம் வளர்த்தா நல்லா இருக்கும். ஏன்னா முதல்ல தமிழை வளர்க்கறதுக்கு பாடுபடுகிறோம், முடிய வளர்க்கறதுக்கு அப்புறம் பாடுபடலாம். இவ்வளவு எண்ணெயை தூக்கிட்டு வந்தான், எண்ணெயை தேய்ங்க அப்படின்னு. எதுக்கு நான் எண்ணெயை தேய்க்கிறது? எண்ணெய் தேய்ச்சா முடி வளரும்யா அப்படின்னு. நான் உடனே கேள்வி கேட்டேன், ரஜினிகாந்த் கிட்ட இல்லாத பணமா? நடிகர் சத்யராஜ் கிட்ட இல்லாத பணமா? ஏன் நம்ம முன்னாள் முதலமைச்சர் கலைஞர்கிட்ட இல்லாத பணமா? ஏண்டா அவங்களாம் எல்லாம் தேய்ச்சா எவ்வளவு முடி வச்சிருப்பான். சரி, கொட்டினதுதான் திருப்பி எடுத்து வர, நட்டெல்லாம் வச்சுன்னா நடக்காது. இயற்கை தான். நீ இயற்கையை விட்டு முடி நட்டுக்கிறவே அப்படின்னு போனீங்கன்னா சிரமம். நீ விற்க வச்சுக்கிறாங்க, தோப்பா வச்சுக்கிறாங்க, அது வேற கணக்கு, அது எடுத்துக்கலாம் போட்டுக்கலாம். ஆனா நட்டு வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிரமம். ஏன்னா மூளைக்கு உள்ள செலுத்துவாங்க, மருந்தை செலுத்துவாங்க. உடல்ல இருக்க ஒரு பிளாஸ்மம் இருக்கு பார்த்தீங்களா, பிளாஸ்மான்னு சொல்லியிருக்கல, அந்த பிளாஸ்மாவை எடுத்துதான் என்ன செய்வாங்களாம், அந்த தலையில அப்படியே வைப்பாங்களாம், அதுல முடி வளர்தான் பார்ப்பாங்களாம். இயற்கைக்கு மீறி போனோம்னா போய் சேர வேண்டியதான். கொட்டுறது இயல்பு தானையா. தேலுக்கு எப்படி கொட்டுவது இயல்போ, பாம்புக்கு எப்படி கொட்டுவது இயல்போ, மாடுக்கு எப்படி முட்டுவது இயல்போ, அதனை போல மனிதனுடைய தலையில முடி கொட்டுவது இயல்பு. அதெல்லாம் உண்மை. தமிழால் வளர்ந்தவர்கள் தமிழை குறை சொல்வதும் இயல்பு. அவ்வளவுதான். சரிங்களா? சரி. அதனால நரை என்றால் தேன், நான் வச்சுக்கிறேன். தேன் ஊத்துல எல்லாம் முடி நிறைக்காது. சரிங்களா? சரி. அப்ப நீர் நிலம் இதெல்லாம் சொல்லியாச்சு. நீரும் நிலமும் எல்லாம் சொல்லியாச்சு. நீரும் நிலமும், நெருப்பு, நீர், நிலம், காற்று, வானம், நெருப்பு என்று சொல்லக்கூடிய ஐம்பூதங்கள் இதெல்லாம் சொன்னோம்ல. சரி. இப்ப அந்த அடிப்படையில எண்ணுமையிலையும் உண்மை தொகையிலையும் ஒற்றெழுத்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லியாச்சு. சரிங்களா? சரி. வேற ஏதாவது சந்தேகத்தை கேட்டுக்கிட்டு அடுத்த சப்ஜெக்ட் போயிருவோம், அடுத்த பாடத்துக்கு போயிருவோம். டக்குன்னு வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? சரி, இது ஒரு தள்ளி முடிச்சுக்கிறேன். அடுத்து ஐயா. சொல்லுங்க ஐயா, நீங்க எழுதுற எழுத்துக்கள் மிக சிறியதாக இருக்கின்றது ஐயா. அப்படியா? இப்ப பாருங்க, இப்ப பாருங்க ஐயா. நீங்க இப்ப எழுதுறதுன்ட்டு இல்ல, அந்த ஆன்லைன் கிளாஸ்ன்ட்டு இல்லைங்க ஐயா, யூடியூப்ல பார்க்கும்போது அப்பவும் அந்த எழுத்துக்கள் சிறியதா தான் தெரியுது. நீங்க மத்த வகுப்பு எடுக்கும்போது நான் கவனிப்பேன்.
சரி, மாத்திடுவேன், நான் மாத்திக்கிறேன். இப்ப தெரியுதா? நன்றி ஐயா. இப்ப தெரியுதாமா? தெரியுதுங்க ஐயா. இந்த எழுத்து இந்த மாதிரி இந்த வடிவம் போதுமா? போதுங்க ஐயா, நேரடியா, போதுங்க. ஆமா ஆமா, நேரடியா இல்ல, ஆன்லைன் மூலமாவே சில நேரங்கள்ல சுருக்கி எழுதிடுவேன், கோச்சிக்கிறாதீங்க. சில நேரங்கள்ல நான் பெருசா அழைக்கிறேன். சரிங்களா? சரி. எழுவாய் தொடரில் ஒற்று வராது, அவ்வளவுதான் சார். எழுவாய் தொடர் தான் இல்ல சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல உயர்திணை என்று சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. உயர்திணை அக்கிரிணை அப்படின்னு இருக்குது. உயர்திணை அக்கிரிணை அப்படிங்கிறது. இந்த உயர்திணையாக இருந்தாலும் சரி, அக்கிரிணையாக இருந்தாலும் சரி, இதுல எழுவாய் தொடர்ல ஒற்றெழுத்து வருமா வராதுன்னு பார்க்கணும். இப்ப கண்ணகி அப்படின்னு இருக்கு, கோயில் அப்படின்னு இருக்கு. இப்ப கண்ணகி என்பது இங்க கீங்கிறது இக்கு கூட்டல் ஈ. நான் ஏற்கனவே சொன்னேன், இகரை ஈற்று சொல்லு வந்து காசாதப்பா வந்துச்சுன்னா ஒற்றெழுத்து வரும் சொன்னேன். இப்ப கீ இருக்குது, ஈ இருக்குது. இப்ப இகரை ஈற்று சொல்லு வந்தா இங்க கண்ணகி இக்கு வருமே. நீங்க யார சொன்னீங்க? உண்மைதானே? அப்ப இங்க இக்கு வரும்ல. அப்படி நீங்க கேட்டா என்ன தரும் பதில்? இதான் அடிச்சிடும். கண்ணகி கோயில் அப்படியே வரணும். ஏன் வரணும் அப்படின்னா, கண்ணகி என்பது எழுவாய். கண்ணகி என்பது எழுவாய். எழுவாய்னா வெறிய கம்பசத்துவம்லாம் கிடையாது. எழுவாய்னா வேற ஒண்ணும் இல்லை. இப்ப கண்ணகின்னு சொல்றேன்ல, கவனிக்கல, எல்லாரும் கவனிங்க. இப்ப கண்ணகின்னு சொல்றேன்ல, கண்ணகின்னு சொல்லும் போது நான் கேட்கிறேன், ஒரு ஆளை கேட்கிறேன். யாரை கேட்கலாம்? ரவிச்சந்திரன் ஐயா வாங்க. ரவிச்சந்திரன் வாங்க. ரவிச்சந்திரன் வாங்க, மைக் ஆன் பண்ணுங்க. ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா சொல்லுங்க ஐயா. இப்ப நான் எழுவாய்ன்னு சொன்னேன்ல, எழுவாய்னா என்னன்னு தெரியுதாங்க ஐயா உங்களுக்கு? அழைக்கிறதா? எழுவாய் என்றால் அழைத்தல், அப்படியே அழைக்கிறது. சரி, ரைட், சரி. இப்ப எழுவாய் என்றால் அழைக்கிறது சொன்னீங்க. எழுவாய் என்றால் அழைக்கிறது இல்லை, எழுந்து நிற்றல், அவ்வளவுதான். இப்ப ரவிச்சந்திரன் இருக்கு, ரவிச்சந்திரன் சொல்றேன்ல, ரவிச்சந்திரன் சொல்றேன்ல. இப்ப ரவிச்சந்திரன் எதன் மூலமா சொல்றேன்? ரவிச்சந்திரன் சொல்றேன், எழுகின்ற வாய் எழுவாய். ஆமா, ரவிச்சந்திரன் வாய் மூலமா சொல்றேன். வாய் மூலமா சொல்வதற்கு எது எழுது? வாய் எழுது. அப்ப எழுவாய். எழுவாய்னா முதல்ல ஆரம்பிக்கிறேன். எழுவாய்னா முதல்ல ஆரம்பிக்க கொடுத்து கண்ணகி அப்படி சொல்லும்போது எழுவாய். ஏன் எழுவாய்? கண்ணகின்னு நான் வாய் மூலமா சொல்றேன். வாய் மூலமா சொல்வதற்கு எது எழுது? இந்த வாய் எழுது. வாய் எழுவதால் அது எழுவாய். அப்ப இது எழுவாய். எழுவாய் தொடர் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்க ஒற்றெழுத்து வரக்கூடாது. இப்ப தலைவி, தலைவி கூற்று அப்படின்றது, தலைவி கூற்றுக்கு வரக்கூடாது. தலைவி கூற்று ஒரு கிளாஸ் மட்டும். ஏன்னா இது உயர்திணை, இது உயர்திணை. அப்ப உயர்திணையாக இருந்து காசதப்பா வந்தாலும் அது எழுவாய் தொடராக இருந்தால் அங்கே ஒற்றெழுத்து வரக்கூடாது. சரிங்களா? இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு சில எடுத்துக்காட்டுகள் நம்ம சொல்ல போறேன், எல்லாம் கவனமா கேட்டுவாங்க. இப்ப வந்து கோழி கூவியது அக்கிரணிதான், கோழிங்கிறது அக்கிரணிதான். இப்ப இல்லு கூட்டல் ஈ இகரையிட்டு சொல்லுதா? அப்படி இகரையிட்டு சொல்லு வந்தாலும் கூட இது எழுவாய் தொடரால் பார்க்கணும். அப்படி எழுவாய் தொடர் நீங்க பார்த்தீங்கன்னா இங்க ஒற்றெழுத்து வரக்கூடாது. கோழி கூவியது. சரிங்களா? சரி. இந்த கோழி கூவியது சொன்னா சில சில விஷயங்கள் ஞாபகம் வருது. இப்ப கோழி கூவியது என்னன்னு பாப்போமா? சேவல் கூவியது. ஆமா, சேவல் கூவியது. கோழி என்ன செய்யும்? கோழி சவுண்ட். ஐயா, என்ற வினாவிற்கு அடிப்படையா அமைவது எழுவாய்ன்னு சொல்லலாமா? ஆமா, வினாவிற்கு அடிப்படையாக எழுவது எழுவாய். வினாவிற்கு அடிப்படையாக எழுவது எழுவாய். நான் வச்சுக்கிறேன்.
முதல் ஐயா தொடுக்கக்கூடிய ஐயா யார் சொல்லு. எது எவை என்ற வினாக்களுக்கு விடையாக வருவது எழுவாயின்னு வருமாங்க ஐயா? போடலாம். யாது, யாவர், யாவை என்று சொல்லக்கூடிய சொற்களுக்கு முன்னால ஒற்றெழுத்து வராது. அது எழுவாய் தொடராக தான் வராது. அவ்வளவு. அது எழுவாய் தொடரா இல்லைங்க ஐயா, வச்சுக்கலாம். அந்த வினாவுக்கு எதெல்லாம் விடையா வருதோ அது எழுவாய். யார் எது எவை. ஆமா இப்ப கண்ணகி கோயில்னு இருக்குல்லயா, யார் ஆமா கோயில்? யார் கோவில்? கண்ணகி கோவில். யார் கோயில்? தலைவி கண்ணகி கூற்றுனா கோயில். யார் கூற்று? தலைவி கூற்று. ஆமா யார் கோயில்? கண்ணகி கோயில். அந்த காளி கோயில். சரிங்களா? காளி கோயில். யார் கோயில்? கோயில் காளி கோயில். காளி கோயில் யாருடையது? காளி கோயில் இவருடையது. சொல்றோமா இல்லையா? அப்ப அந்த மாதிரி எழுவாய் தொடரானது முன்னால வருகின்ற போது வினாக்களுக்கு அடுத்து பதிலாக வருகின்ற பொழுது, முதல் சொல்லாக வருகின்ற பொழுது அது எழுவாய் தொடராகும். சரிங்களா? சரி. நான் கோழி கூவியதுன்னு போட்டேன். யாரா தப்பு சொன்னீங்களா? ஐயா சொன்னோம் ஐயா. சேவல் சொன்னீங்களா? சேவல் கூவியது. கோழி என்ன செய்யும்? கோழி கொக்கரிக்கும். கோழி கொக்கரிக்கும். புறா என்ன செய்யும்? புறா குணுகும். குணுகுமா புணுகுமா? குணுகும். புறா குணுகும். புறா குணுகும். ஆந்தை அலறும். ஆந்தை அலறும். நரி ஊளையிடும். நிறைய இருக்குது மாதிரி நிறைய. மயில் என்ன செய்யும்? அகவும். குயில் என்ன செய்யும்? பாரதியார் என்ன சொன்னாரு? குயில் கத்துன்னு சொன்னாரு. மரபு. சரியா? அது மரபு வலுவையா? மரபு வலுவதில வரக்கூடிய ஒன்று. அதே மாதிரி ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது ஒரு பாட்டு கூட இருக்குல்ல, அதுவுமே மரபு வலுவையா எடுத்துக்கிறோம். அதே மாதிரி எனது கைகள் வீட்டும் போது வீணை அழிகின்றது, அதே மரபு வலுவையா எடுத்துக்கிறோம். அது மாதிரி மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும். பாரதியார் பாடினாரா? மனதில் உறுதி வேண்டும். சரியா? மனத்தில் உறுதி வேண்டும். அதே மனசோட ஏற்றுக்கிட்டோமா? அப்படி ஏற்றுக்கொண்டால் அதற்கு பேரு மரபு வலுவமைதி என்று பேர். சரிங்களா? சரி, அந்த மாதிரி நீங்க சரி. நிறைய விஷயங்களுக்கு போய்கிட்டே இருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி யானை பிளிரியது அப்படிங்கும் போது யானை பிளிரியது வரக்கூடாது. யானை பிளிரியது. எது பிளிரியது? யானை பிளிரியது என்று சொல்லுகின்ற பொழுது அந்த வினாவுக்கு தொடர்ந்து பதிலாக வருகின்ற பொழுது ஒற்றெழுத்து கண்டிப்பாக வரும். சரிங்களா? அடுத்து வெளித்தொடர் அப்படி பார்ப்போம். வெளித்தொடர்ல நான் கேட்கிறத சொல்லுங்க. வெளித்தொடர் அப்படி யார் சொல்லாதீங்க. வெளித்தொடர் அப்படி இப்ப நான் கேட்பேன். யாரு? நிறைமடை செல்வன் ஐயா இருக்கீங்களா? நிறைமடை செல்வனா? ஆமா இருக்கேன். ஆமா. நிறைமடை செல்வன் ஐயா, இப்ப விழியில என்ன அர்த்தம்? அழைத்தலா? அழைக்கிறது. இந்த விழி பார்வை, கண்ணு. கண்ணா? சரி, கண்ணு. இந்த விழி தெரியல ஐயா. சொல்ல முடியுமா? இது யாரா சொல்ல முடியும்? விழி யாரா சொல்ல முடியுமான்னு கேக்குறேன். வெளி என்பதற்கு பொருள் கிடையாது. விளிம்பு நிலையன்னு சொல்லுவாங்களே, ஒரு வார்த்தை வரும் இல்லையா? விளிம்பு. இந்த விளிம்புயா? விளிம்பு நிலையில் உள்ள மக்கள் சொல்லி சொல்லுவாங்க. அதே இதே விளிம்பு நிலை. ஓ சரி. எனக்கு இங்க சிக்னல் சரியா கிடைக்கல. தனியாக சொல்லுகின்ற பொழுது அழைக்கிற பொருளை குறிக்கும்.
இந்த விளிம்பு குறிக்கு போட போது என்ன ஆகும்? பொருள் மாறி போயிடும். அப்ப அந்த அடிப்படையில விழி என்றால் கண் அப்படிங்கிற பொருள்ல வரக்கூடிய ஒன்று. சரிங்களா? விழி என்றால் கண்ணுங்கிற பொருளை குறிக்கும். விழி என்றால் பொருள் கிடையாது. அழைத்தல் விழிங்கிற பொருள். சரிங்களா? அப்ப விழித்தொடர் அப்படின்னா அழைத்தல். அப்ப அழைக்கக்கூடிய தன்மையில வருகின்ற பொழுது ஒற்றெழுத்து வரக்கூடாது. இப்ப பாருங்க, மகளே கேள், மகளே கேள். நம்ம உடனேயும் இந்த லே வந்து இருக்குது, அதனால ஒற்றெழுத்து போட்டு சொல்லு. மகளே போட்டு இக்கு போட்டு கேள் போட்டு மகளே கேள் வராது. மகளே கேள் வரக்கூடாது. எப்படி வரணும்? மகளே கேள் போய் ஒற்றெழுத்து வரணும். மகளே ஆச்சரியக்குறி போடணும். மகளே கேள், மகளே அழைக்கிறோம், மகளே தந்தையே, தந்தையே பாருங்க, தந்தையே அப்படி தந்தையே ஏகார சொல்லு. ஏகார சொல்லு வருகின்ற பொழுது இங்க பாருங்க என்று வருகின்ற பொழுது ஏகார சொல்லானது விழித்தல். எப்படி விழிக்கிறோம்? எப்படி விழிக்கிறோம்? அழைக்கிறோம். தூரத்துக்கு பார்த்து அழைக்கிறோம். தந்தையே அப்படின்னு அழைக்கிறோமா? அப்ப அழைக்கின்ற பொழுது விழித்தலாக வருது. அப்ப விழித்தொடர் எங்கெங்கெல்லாம் வருதோ அதை தொடர்ந்து ஒற்றெழுத்து வரக்கூடாது. சரிங்களா? அப்ப அந்த அடிப்படையில விழித்தொடர் அதுக்கு வரக்கூடாது. அதே மாதிரி அரசே பார், அரசே பார், அரசே பார், அரசே பாருங்க அப்படி பொருளை வரும். அப்ப அரசே பாருங்க அப்படிங்கும் போது என்ன ஆகுது? இப்போ வரக்கூடாது. இது விழித்தொடர்ல வரக்கூடாது. அப்ப எதெல்லாம் நீங்க விழிக்கிறீர்களோ, எதெல்லாம் அழைக்கின்றீர்களோ அதை தொடர்ந்து ஒற்றெழுத்து வரக்கூடாது என்பது விதியாக சொல்லப்படுகிறது. சரிங்களா? இப்படி ஒவ்வொரு இலக்கண குறிப்பு என்னங்க? என்னங்க சொல்லுங்க. அதுக்கு இலக்கண குறிப்பு, இலக்கண குறிப்பு என்ன? விழித்தொடர வெளிவேற்றுமையா? விழித்தொடர் தான் வெளித்தொடர். இலக்கண குறிப்பு வெளித்தொடர் தான். சரிங்களா? சரி. அடுத்து ஏவல் வினைமுற்று இருக்கு. ஏவல் வினைமுற்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏவல் வினைமுற்று. ஆமா, ஏவல் வினைமுற்று. ஏவல் வினைமுற்றுனா என்னென்ன அப்படின்னா ஏவுறது. ஏவுகின்ற பொழுது அதன் மூலமாக வரக்கூடிய முற்று, அதே வினை, ஒரு செயல். ஏவல் வினைமுற்றை தொடர்ந்து ஒற்றெழுத்து வராது. அதுக்கு என்ன பார்க்க போறோம்? பார்த்துருவோமா? இப்ப பாருங்களேன், வா கண்ணா, வா கண்ணா சொல்லும் போது வாக்கண்ணான்னு போடக்கூடாது. வாக்கண்ணான்னு போடக்கூடாது. வாக்கண்ணா, வா கண்ணா, வா கண்ணா. அப்ப வா கண்ணா அப்படிங்கும்போது ஏவுதல் பொருட்டு சொல்லக்கூடியது. அப்ப நம்ம பேசக்கூடிய பேச்சானது ஏவலுங்கிற தன்மையில வரக்கூடியது. அதே மாதிரி போ தம்பி, போ தம்பின்னு வரக்கூடாது. ஏன்? ஏவல் வினைமுற்று. இது ஏவல், இது ஏவல். வா அப்படிங்கிறது வர சொல்றதுக்கான ஏவல், போங்கிறது போ சொல்றதுக்கான ஏவல். அப்ப வருதலும் போதலும் வருகின்ற பொழுது இங்க ஒற்றெழுத்து வரக்கூடாது. வாக்கண்ணன் வரக்கூடாது. வாக்கண்ணா. சரிங்களா? போ தம்பி அப்படிங்கிறது. அதே மாதிரி இன்னொன்னு என்ன போடலாம்? படி பாடத்தை, படி பாடத்தை, படி படி பாடத்தை ஏவரும். இது பாடத்தை முடிஞ்சு, அதுக்கடுத்து வரல. இது ஒரு வினைமுற்று, இது ஏவல். அப்ப ஏவல் வினைமுற்று. ஏவல் வினைமுற்று எங்கெங்கெல்லாம் வருது அங்க ஒற்றெழுத்து வரக்கூடாது. அவ்வளவு. படி பாடத்தை, அவ்வளவுதான். சரிங்களா? படிப்பாடத்தை, படிப்பாடத்தை வராது. கடைக்கு செல், கடைக்கு செல் வருமா? கடைக்கு செல், கடைக்கு செல், கடைக்கு செல் வரும். கடைக்கு செல் கண்டிப்பா வரும். ஏன் கடைக்கு செல் வருமா? இக்குங்கிறது கூங்கிறதும் பண்டோடர் குட்டியில் வருமா இல்லையா? பண்டோடர் குட்டியில் உரத்தை தொடர்ந்து ஒற்றெழுத்து வருகின்ற பொழுது காசாதா வருகின்ற ஒற்றெழுத்து வரும். சரிங்களா? இப்ப கடைக்கு செல்லும் போது கண்டிப்பா ஒற்றெழுத்து வந்தாலும் கடைக்கு செல். சரிங்களா? இது கடைக்கு செல் அப்படிங்கிறது ஏவல் வினைமுற்றுல வராது. ஏன்னா கடைக்கு போ, அவ்வளவுதான். கடைக்கு செல், அவ்வளவுதான். ஏவல் வினைமுற்றுல வந்தாலும் கூட பண்டோடர் குட்டியில வருகின்றது. இப்ப பண்டோடர் குட்டியில வர்றதுனால ஒற்றெழுத்து வரும். சரிங்களா? பாம்பை
அடி பாம்பை, பாம்பை அடி சொல்றாங்களா? அடி பாம்பை, அடி பாம்பை, அவ்வளவுதான். அடிப்பாம்பைன்னு வரக்கூடாது. அடிப்பாம்பைன்னு போட்டீங்கன்னா பாம்புக்கு அடியில ஏதோ பொருள் இருக்கு, பொருளை புரியும். அடிப்பாம்பை, அந்த அடிப்பாம்பை அப்படின்னா பாம்புக்கு அடியில ஏதோ ஒன்று இருக்குன்னா அதான் அங்க பொருள். கடந்து போய்விடு, கடந்து போய்விடு, கடந்து போய்விடு, அவ்வளவுதான். கடந்து போய்விடு, போய்விடு. இது ஒரு வினைமுற்று, இது ஒரு வினைச்சொல், இது ஒரு வினை எச்சம். கடந்து, கடத்தல் அப்படி ஒரு வினை. அப்ப வினை எச்சமாக இருக்கிறது ஒட்டல் தோறும். கடந்து போய்விடு, கடந்து போய்விடு வரக்கூடாது. சரிங்களா? அப்ப கடைக்கு செல், அடி பாம்பை அப்படின்னு. வேற வேற என்ன வேவல மட்டும் வேற என்ன சொல்றாங்க? அதே மாதிரி புறப்படு பள்ளிக்கு, புறப்படு பள்ளிக்கு சொல்லும் போது புறப்படு பள்ளிக்குலாம் வரும், புறப்படு பள்ளிக்கு, அவ்வளவுதான். அப்ப அந்த அடிப்படையில புறப்படு பள்ளிக்குன்னு வரக்கூடியது. இந்த மாதிரி ஏவல் வினைமுற்று, ஏவல் வினைமுற்றை தொடர்ந்து கண்டிப்பாக ஒட்டெழுத்து வராது சொல்லியாச்சு. சரிங்களா? சரி. அடுத்து வியங்கோல் வினைமுற்று. இதே முக்கியமான இலக்கண குறிப்புகள்ல மிக மிக முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா வியங்கோல் வினைமுற்று. வாழ்க. வியங்கோல் வினைமுற்று பாருங்க. வியங்கோல் வினைமுற்று. இந்த வியங்கோல் வினைமுற்று எங்கெங்கெல்லாம் வரும்? இதற்கு என்ன விதி அப்படின்னா க இய இயர் என்று சொல்லக்கூடிய ஒரு சொல். க இய இயர் என்று சொல்லக்கூடிய இந்த எழுத்துக்கள் என்னது வருகின்ற பொழுது ஒற்றெழுத்து வராது. அதோடு என்ன பார்த்தீங்கன்னா வாழ்த்துதல், வைதல், வேண்டல், வேண்டல், விதித்தல், வாழ்த்துதல், வைதல் என்று சொல்லக்கூடிய 4 விதமான பொருள்ல வரக்கூடிய ஒன்று. இப்ப வேண்டல், வேண்டல் எதை சொல்லலாம்? வேண்டல் இல்ல இல்ல தருக, தருக, தருக வேண்டல் சொல்லலாம். தருக. விதித்தலுக்கு வருக, 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 வருக. வாழ்த்துறதுக்கு வாழ்க, வைதலுக்கு ஒளிக. வந்துருச்சா? இப்ப வேண்டலுக்கு தருக, ஐயா தாங்கயா தருக. இப்ப வேண்டலுக்கு சொல்லியாச்சு. விதித்தலுக்கு வருக. நான் சொல்றேன் பாப்பா அப்படி சொல்றேன், விதிக்கிறேன். சவுண்டு சவுண்டு பிளீஸ், காதுடா வலிக்கிற ஐயா. வாழ்த்துதலுக்கு வாழ்க, வைதலுக்கு ஒளிக. இப்ப பாத்தீங்கன்னா இந்த வியங்கோல் வினைமுற்று இப்ப ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். வியங்கோல் ஒரு நாளை கேட்போம். நந்தினி மேடம் வாங்க. நந்தினி. ஐயா விழித்தல் எழுதிருக்கீங்களா இல்ல விழித்தல் எழுதிருக்கீங்களா? விதித்தல், விதித்தல், வேண்டல், விதித்தல், விதி. விதித்தலுக்கு தான் வருகன்னு அர்த்தம். வருகங்களா? வருக, விதித்தல். வர சொல்றது, அவரை வர சொல்றது விதிக்கிறது. ஐயா இப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க, ஐயா இப்போ ஒருத்தவங்க வாழ்க வளமுடன் சொன்னாங்க. வாழ்கன்றது வினைமுற்று தானே ஐயா, அதுக்கப்புறம் வளமுடன் வரலாமா? சொல்றேன், அதே சொல்ல போறேன். வேண்டல் தடுக்க வாயாது. சொல்றேன். இப்ப வியங்கோல் ஏன் பேர் வச்சு நந்தினி மேடம் கேட்போம். நந்தினி மேடம் சொல்லுங்க. நந்தினி, நந்தினி மேடம் வந்திருக்கீங்களா? நந்தினி வரல, ஆளவே காணாமா? சரி ரைட்டு. ஆமா. இப்ப வினோத் கண்ண ஐயாட்ட கேட்போம். வினோத் கண்ண ஐயா. ஐயா சொல்லுங்க ஐயா. வியங்கோல் ஏன் பேர் வந்துச்சு ஐயா? வியம் என்னதுங்க ஐயா? வியம்புவா? வியங்கோல், வியங்கோல், வியங்கோல் வினை மட்டும் சொல்றோம்ல, இந்த வியங்கோல் யார் சொல்ல வேண்டாம். இந்த வியங்கோல் ஏன் பேர் வந்துச்சு? தெரியல. தெரியல. பரவாயில்ல, பரவாயில்ல.
கலாதர ஐயா, கலாதரன் ஐயா, கேரளா நாட்டுக்கார ஐயா. சொல்லுங்க ஐயா. ஐயா வியங்கோல் ஏன் பேர் வச்சு தெரியலையே. சரி பரவாயில்ல. இப்ப யார் சொல்ல வேண்டாம், யார் குழப்ப வேண்டாம், நான் கரெக்டா சொல்லிட்டு வரேன். கவனமா கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்ப வாழ்க தலைவர், ஒழிக தலைவர், வருக தலைவா, வருக தலைவா, அப்படி இருக்கு. இப்ப வாழ்க தலைவர், வருக தலைவர், ஒழிக தலைவர், எப்படி சொல்றீங்க? வாழ்க தலைவர், வருக தலைவர், ஒழிக தலைவர். எமோஷனி உணர்ச்சியே இல்லை. அது சொல்லுகின்ற பொழுது வாழ்க தலைவர், வாழ்க தமிழ், வெல்க தமிழ். அப்ப பெருமிதமா சொல்றோமா, வியந்து சொல்றோமா, வியந்து சொல்றோமா? வியந்து கொள்வதால் அது வியந்தோதான். ஐயா ஏவுதல்னு வச்சுக்கலாமாங்க ஐயா? ஐயா ஏவுதல்னா கட்டளை தானங்க ஐயா? ஏவுதல் கட்டளை. ஆமா கட்டளை, கட்டளை. அது விரித்தல்ல கூட வரும். ஏவுதல் விரித்தல் அப்படின்னு விரித்தல் கூட வரும். அப்ப வியந்து கொள்வதால் அது வியந்து கொள்தல். வியந்து கொள், வியந்து கொள் என்பதால் கோளாக வருகிறது. நீங்க கோள் என்றால் என்ன பொருள் அப்படின்னா, கோள் என்றால் என்ன பொருள்பா? கொள்ளுதல். கொள்ளுதல் என்று கொள்ளுதல் பெற்றுக்கொள்ளுதல். பெற்றுக்கொள், பணத்தை பெற்றுக்கொண்டான், அந்த கொண்டான் என்று சொல்லக்கூடிய சொல்லுதே கொள்ளுதல் என்று சொல்றாங்க. இப்ப கொள்ளுதல் என்ற சொல்லில் என்றால் கொண்டான் ஒரு சொல்லாக வருகிறது. அப்ப கோள் என்றால் கொள்ளுதல், பெற்றுக்கொள்ளுதல், நிறைந்து விட்டல். இப்ப கோள் என்ற வானத்திற்கு கோள் அது எப்படி ஒத்தையாக இருக்கு, நிறைந்து இருக்கிறோம். அப்ப நிறைந்து இருக்கிறதான் அது என் கோள். கோள் நட்சத்திரம் சொல்றது, கோள்கள் சொல்றாங்க. அப்ப கோள் என்றால் கொள்ளுதல், பெற்றுக்கொள்ளுதல், வீழ்க கூட வரலாமாங்க ஐயா? வீழ்கன்றது கூட வரலாம். வீழ்க அத வீழ்க, வீழ்கிறது ஒலிகள்ல வருது. வீழ்க, வெல்க, வெல்க. அப்ப இதெல்லாம் வந்து சொல்ல வந்து என்று சொல்லக்கூடிய இந்த சூழ்நிலை தொடர்ந்து முடிந்தால் இதற்கு வியங்கோல் என்று பெயர். இப்ப என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, எல்லாரும் கவனிங்க, பிளீஸ் கவனிங்க. யார் தூங்கிறாங்க? தூங்கிருக்கீங்களா? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 10 மணிக்கு தூங்கணும், சரிங்களா? நானே தூங்காம இருக்கேன், நீங்க எப்படி தூங்காம? நானே தூங்காம இருக்கேன்ல. நானே கருவமா பேசல, கலங்கரமா பேசல, பல வேலையை முடிச்சுட்டு நானும் இருக்கிறேன். அதுதான் சொல்லுவாங்க. இப்ப வாழ்க தலைவர் வாழ்க இருக்கா? வாழ்க தலைவர், வாழ்க தலைவர் அப்படின்னு இருக்கா? இப்ப கா வந்துருச்சா? இப்ப வாழிய நாடு, வாழிய தமிழ் அப்படின்னு. அடுத்து ஏருக்கு வந்து வாழியர் தமிழ் இருக்கு, வாழியர் தமிழ் அப்படின்னு. இல்ல வாழியர் தமிழ்நாடு, வாழியர் மக்கள், இதோடு போடுது வாழியர் மக்கள். அப்ப இந்த மாதிரியான சொற்கள் வருகின்ற பொழுது வாழியர் தலைவர் கா வந்துருச்சு, வாழியர் ஏ வந்துருச்சு, வாழியர் ஏ வந்துருச்சு. இப்ப 3 விகுதிகளும் வந்துவிட்டால் இதற்கு வியங்கோல் வந்துருச்சு. சரி, வாழ்கைங்கிற அங்கே பயன்படுத்துறோம். வாழி எங்கே பயன்படுத்துறோம்? யாருக்காவது முடியுமா? வாழிகை எங்கே பயன்படுத்துறோம்? செய்யுள்ல பயன்படுத்துவோம். செய்யுள்ல பயன்படுத்துவோம். பாரதியாருடைய பாட்டுல கூட இருக்கு, பாரதியாருடைய பாட்டுல கூட இருக்கு வாழிய மொழி வாழியவே. வாழிய மணித்திருநாடுன்னு ஒரு வாழிய செந்தமிழ் வாழிய, வாழிய செந்தமிழ் வாழிய தமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு, வந்தே மாதரம், வந்தே மாதரம்.
வந்தே மாதரம். வாழ்க செந்தமிழ், வாழ்க தமிழர், வாழ்க பாரதம் மடித்திருந்தான். இப்போ வாழ்க வாழ்க வாழ்க. அப்புறம் அப்ப அதுபோல் வாழியர் அப்ப அந்த அடிப்படையில அந்த வாழ்க அது இயங்குவது. அப்ப வாழ்க இது வரக்கூடாது, வாழ்க தலைவர் வரக்கூடாது, வாழ்க தலைவர், வாழிய தமிழ் வரக்கூடாது, வாழிய தமிழ், வாழியர் வாழியர் பாரதம், வாழியர் வாழியர் பாட்டு பாட்டு வரும், வாழியர் பாட்டு வாழியர் பாரதம். அப்ப வாழியர் தமிழ், வாழ்க தலைவர் வரும். அப்ப நீங்களும் முன்னேற்றத்துக்கு வந்து உத்தேசம். இப்போ ஐயா கேட்கிறாங்க, இப்போ வாழ்க வாழ்க வளமுடன் சொல்றாங்க, வாழ்க வளமுடன் சொல்றாங்க. வாழ்க வளமுடன் சொல்வது இலக்கண பிழை. ஐயா வேதாந்தை மகிழ்ச்சி வாழ்க வளமுடன் சொன்னாங்க அப்படிலாம் போயிருக்கு. அவர்கள் அமைப்பை ஏற்படுத்தினாரு, அதன் மூலமாக வாழ்க வளமுடன் சொன்னாரு. அதை பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இந்த சொல்லை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சொல்லலாம், தவறில்லை. ஆனால் இப்படி சொல்வதற்கு பதிலாக வளமுடன் வளத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. ஏன் சொல்லுவோம் வாழ்க பெரும்பாலும் வினை முற்று காரணம். இலக்கண போலி சொல்லலாங்களையா, இலக்கண போலி சொல்லலாம், இலக்கண போலி சொல்லலாங்களையா, வாழ்க வளமுடன். இலக்கண போலியில் வராது, இலக்கண போலியில் வராது, இலக்கண போலியில் வராது. முன்றில் அப்படிங்கிறதும் இல்மும் இதே இலக்கண போலியில் வரும். இப்ப இன்னொரு அஞ்சு, இப்ப அஞ்சு ஒரு அஞ்சு எதை பிடிக்குது, நம்பர் அஞ்சு எதை குறிக்குது, 5 என்ற நம்பர் 5 என்று சொல்லப்படுகிறது. 5ல இருந்து 6 போச்சு, இந்து வந்து இந்தியா மாறிச்சு, தூ துவா மாறிச்சு. இதுக்கு பேர் முற்றுப்போலி வச்சா, முற்றுப்போலி, முற்று டூப்ளிகேட், போலினா டூப்ளிகேட். இன்னொரு இந்த போலி அப்படிங்கிறதுக்கும் இந்த போலி அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம். இந்த போலி சாப்பிடுறீங்களா, போலி வாங்கிக்கணும், போலி இது போலி, இது போலி. போலி போலினா ரவுண்டா இருக்கு, கடையில வச்சிருப்பாங்க போலி, ஒரு 2 போலி கேட்கறீங்களா, இந்த போலி போலி. சரிங்களா? அப்ப வாழ்க வளமுடன் என்று சொல்வதை காட்டிலும் வளத்துடன் வாழ்க்கை என்று சொன்னால் உயர்ந்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா வளம் கூட்டல் அத்து கூட்டல் உடல், இதே வளத்துடன். வளமுடன் வளமுடன் அந்த சொல்ல ஒரு மாதிரியா இருக்கு, வளமுடன் வளமுடன். வளத்துடன் சொல்லிட்டு வள அத்து என்று சொல்லக்கூடிய சாரி. நீ அத்துல அத்து போச்சு அதெல்லாம் கிடையாது. சில பேர் நினைக்க அத்துனா அத்து போச்சு அற்று போச்சு கிடையாது. அத்து என்பது இலக்கண முறைப்படி இலக்கணம் சார்ந்து சாரியை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் வரக்கூடிய வளம் கூட்டல் அத்து கூட்டலுடன் வளத்துடன் இது பணம் கூட்டலுடன் சொல்லணுமா, தமிழ் வாழ்கன்னு எழுதணும். இப்ப தமிழ் வாழ்க்கை சொல்லும்போது தலைவர் வாழ்க்கை சொல்லணும், தலைவர் வாழ்க, தமிழ் வாழிய, மக்கள் வாழிய சொல்லுவோம். ஏன்னா வாழிய தமிழ் என்று சொல்வதை காட்டிலும் தமிழ் வாழ்க்கை என்று சொல்வது மிக சிறப்பாக எதையும் வியங்கோர்களை முற்று பெற்றதாக இருக்கிறது. இப்ப கற்க முற்று பெற்றுச்சு, எடுத்துக்காட்டு சொன்னா ரொம்ப ஈஸியா. கற்க கசடரன் ஏன் இக்கு வரல, விலங்கோல் வினைமுற்று. கற்க முடிஞ்சு போச்சு, கசடர கற்பவை கற்றபின் நிற்க முடிஞ்சு போச்சு, அதற்கு கற்க என்று சொல்லிருக்கிற பொழுது முடிஞ்சிருச்சு. படிடா பரமா படிடா சொல்ற கற்க. அடுத்து கசடர கற்பவை கற்றவன்,
நிற்க முடிஞ்சு நிற்க அடுத்து. அப்ப கற்க நிற்க என்று சொல்லக்கூடிய ஏகோடு வருவதனால் அது வந்து முற்று பெற்ற ஒரு சொல்லாக இருந்தால் மிக மிக சிறப்பாக இருக்கும். அந்த அடிப்படையில வாழ்க வளத்துடன் என்று சொல்வதை காட்டிலும் வளத்துடன் வாழ்க என்று சொன்னால் மிக சிறப்பாக இருக்கும். தமிழகமே வளத்துடன் வாழியர் ரெண்டுக்கும் என்ன மாதிரி வேறுபடுத்திக்கிறீங்க? அந்த வாழிய தமிழ் அப்படின்னா செந்தமிழ் வாழணும். வாழியர் அப்படின்னா பல பேர் வாழக்கூடியது, பல பேரும் வாழ்த்தி தெரிவிக்கக்கூடிய ஒரு சொல் வாழியர். வாழி கூட்டல் ஈ கூட்டல் அருங்கிறது என்னதுமா? பலர்பால் விதி. இந்த அருங்கிறது பலர்பால் விதி. பலர்பால் விதி வந்துச்சுன்னா இங்க உட்காந்து வரக்கூடாது, அவ்வளவுதான். இப்ப வாழியர் என்பதற்கு என்ன வித்தியாசம்னா, வாழியர் என்பது ஒன்று, வாழியர் என்பது பல. இது பன்மை, இது பொருள். இது சொல்லுவீங்களா? கல்விகிதி வராததுக்கு வாழியர் வாழியர்கள் வாழியர் அதனால கல்விகிதி வராது. அப்ப இந்த மாதிரியான வாசோட வாழ்வு உயர்தனைக்கு எதுக்குமே கல்வி விதி வராது, அப்படிதானே? உயர்தனைக்கு எதுக்குமே கல்வி விதி வராது தானே? பல பேர் கொடுத்துருக்கு. ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள், அமைச்சர் பண்புல ஆசிரியர்கள், மாணவர், குழந்தைகள் போடுவீங்க. குழந்தைகள் போடலாமா? குழந்தை ஒருமை, குழந்தைனா ஒருமை, குழந்தையர் அவ்வளவுதான். குழந்தையர் ஆடவர் பெண்ணியர் மாதிரி. ஆண்களுக்கு பதிலாக ஆடவர் வரணும் இல்லையா? பெண்ணுக்கு பதிலாக பெண்டியர். குழந்தைகள் வரக்கூடாதுங்களா? குழந்தைகள் வரக்கூடாதுங்களா? மாணாக்கியர்னு சொல்றாங்களா? மழலையர் கரெக்டான வார்த்தை. மழலை. சரிங்களா? அப்ப குழந்தைகள்ன்றது அந்த பன்மை சொல் வரக்கூடாதுங்களா? குழந்தைகள் சொல்லிட்டு குழந்தையர்ன்றது அது பலர் பால்வினை முற்றல் அப்படி வந்து. ஆமா ஆமா, குழந்தை அதுக்கு பலர் அத வந்து குழந்தைகள், அரசர்கள். அப்போ ஒரு தொடரா வரும்பொழுது குழந்தைகள் அப்படின்றது வரலாமாங்க? இல்ல அப்பயும் குழந்தையர் அப்படிதான் வருங்களா? தொடரா வரும்போது சென்டென்ஸ்ல வரும்போது எல்லா இடத்துலயும் வரும்போது குழந்தைகள் இருக்கிறார். அக்கிரணி சொற்களுக்கு மட்டும்தான் கல்வி வரும். எல்லாமே மாறி மாறி இருக்குங்க. இந்த கிளாஸ்க்கு வரலன்னா ஒண்ணுமே பாதி தெரியாம இருக்கும். அவ்வளவுதான். கல்வி போட்டு இருந்தீங்கன்னா அது நம்மளே தாழ்த்தி கொள்வது போல. அதாவது கல்லோடு சிவன் நூற்பம் ஆரம்பிக்கும். நீங்க துர்காபுரத்தை பார்த்து கல்லோடு சிவன் மறந்து கல்லோடு சிவன் நூற்பம் ஆரம்பிக்கும். கூகுள்ல போட்டிதான் வரும். அது என்ன இருக்குன்னா, அக்கிரிணை சுற்றே இருப்பாங்க. அக்கிரிணை கல்வியை பயன்படுத்தணும். மனிதர்கள் உயர்நிலையாக இருக்கக்கூடிய ஆளும் வந்து கல்வி வளர்க்கிறாங்க. இப்ப பணங்கள் சொல்றாங்க. பணங்கள் தொழில் போல தப்பு. பணம் ஒரு பணங்கள். பணம்னாலே பன்மத, பணம் என்றாலே பன்மதாங்க. அதுல பணங்கள் போட்டு படிக்கிறது. ₹1 பணம், ₹2 பணம், ₹3 3 கனிகள். சரியா? மூன்று கனிகள் தவறு. ஏன்? முக்கணிகள்.
முக்கணிகளா இல்ல ஐயா, மூன்றுன்றது உண்மைதான். மூன்றுன்றது ஐயா உண்மைதான். மூன்றே பன்மை தானே ஐயா? கனிகள் அப்போதைக்கு கரு தூக்கிறீங்க. கனிகள் தானே. 3 கனி அவ்வளவுதான். கனியா? ஆமா, 2 சுடர், 3 கதிர், 3 கதிர்கள் சொல்றது, 3 கதிர், 4 படம், அவ்வளவு 4 படங்கள், 4 படம், 5 ஒட்டகம், 5 ஒட்டகங்கள் போன்றது. ஐயா அமைச்சர்கள் போடலாமா இல்ல அமைச்சர் போட்டாலே போதுமா ஐயா? அமைச்சர் அவ்வளவுதான். நீங்க என்ன மரியாதை கொடுத்தீங்கன்னா அமைச்சர் பெருமக்கள் அவ்வளவு. அவர்கள் போடக்கூடாது இல்லைங்களா? அமைச்சர் அவர்கள் போடலாம். அதாவது எப்படி போடலாம் அப்படிங்கிறத அமைச்சர் போடலாம், இயக்குனர் அவர்கள் போடலாம், உயர்ந்தது அமைச்சர் அவர்கள் போடலாம். உயர்ந்தது அமைச்சர் அவர்கள் போடக்கூடாது, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் போடக்கூடாது. மாண்புமிகு பின்னாடி பேர் வரணும் இல்லைங்களா? ஆமா, மாண்புமிகு சொல்லக்கூடிய சொந்தை உணர்ந்து பேட்டு திரு, திருமிகு, செல்வி, செல்வன் எல்லாமே போட்டுக்கிட்ட பொழுது அதை சொன்னாலும் ஐயா உங்க எதுவுல இறச்சிக்கிட்டே கால் முடிக்கிறீங்க என்னன்னு தெரியல, உங்க மைக்ல விடணும். ஐயா இப்பதான் பண்றேன். சந்தேகம் ஏன் கால் போகுது? சில பேர் பேசி தெளிவாக பரவாயில்ல. அமைச்சர் பெருமக்கள் போடலாம், உயர்ந்தது அமைச்சர் அவர்கள் போடக்கூடாது, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் போடக்கூடாது, உயர்ந்தது அமைச்சர் அவர்கள் போடக்கூடாது. எப்படி போடக்கூடாதுன்னா இப்போ மாண்புமிகு வரதராஜன் அவர்கள் பேச்சு அப்புறம் அவர் பதவி என்ன பதவி இருக்கா அந்த பேர் போட்டு அமைச்சர். இந்த மாதிரியான எழுத்து முறைகளை கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தால் நம்ம என்ன தவறுதாக எழுதிட்டு வரோம், தவறாக பேசிக்கிட்டு வரோம் அப்படிங்கிறது வெளிப்படாது. அப்படி வெளிப்பட்டு மொழி வாழாது. நம்மளே எழுதியிருக்காது, நம்மளே மொழியை நடத்தி தெரியாம பண்றோம். தெரிஞ்சு பண்ண தப்பு பண்ண மாட்டோம், தெரிஞ்சுக்கணும் தப்பு பண்ண மாட்டோம். அதுக்காகத்தான் இந்த மாதிரியான வகுப்பு நம்ம பண்ணிருக்கோம். ஏதோ ஒரு காலத்து தூரத்துல கேக்குற மாதிரி இருக்கு ஐயா. இப்ப சரியா கேட்குறேன், நான் பேசி தேர்தல் கேட்டுருக்கு. இல்ல தூரத்துல கேக்குற மாதிரி, தூரத்துல இருந்து பேசுற மாதிரி கேக்குது ஐயா. கொஞ்சம் மைக்கு கொஞ்சம் கிட்ட வச்சு பேசுங்க. எனக்கு அப்படி இவ்வளவு நேரம் எல்லாம் கேட்டுச்சு எனக்கு. சரிங்க, இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதா? இப்பதான் கிளியரா இருக்கு. பின்னால போயிருச்சியா மைக்கு, பின்னால போயிருச்சு அதுக்கு. சரி, மற்றபடி பிரச்சனை இல்லையில, சவுண்ட் ஆடியோ நல்லா தானே இருக்குது. சரியா இருக்குங்க ஐயா, சரியா இருக்கு. சரி சரி ரைட், ஓகே. ஒரு ஆளு ஐயா புவனேஸ்வரி ஐயா, ஒரே ஒரு சந்தேகம். காணொளி கொஞ்சம் வித்தியாசம் சொல்லுங்க ஐயா. அதாவது காணொளி எப்பயுமே பாத்தீங்கன்னா கான் கூட்டல் ஒளி, இந்தது கான் கூட்டல் ஒளி. எப்பயுமே நம்ம ஒரு டிவியோ ஏதோ பார்க்கின்ற பொழுது இதை பார்க்கிறோம், ஒரு வீடியோ பார்க்கிறோம், இது டிவியில ஒரு வீடியோ பார்க்கிறோம். பார்க்கின்ற பொழுது முதல்ல என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம கண்கள்ல என்ன படுது அப்படின்னா ஒளிதான் படுது, வெளிச்சம். இப்ப இந்த ஒளி இருக்கு பார்த்தீங்களா, சவுண்டு. சில நேரங்கள் என்ன செய்யலாம், டிவியை ஆஃப் பண்ணிவிட்டு அது படத்தை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு ஆடியோ மட்டும் கேட்கலாம், ஆடியோ மட்டும் கேட்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஆனா இங்க என்ன அப்படி கேட்டீங்கன்னா, காண்கூட்டல் ஒளி என்றாலே காணக்கூடிய ஒளி அப்படி பொருள் வருது. எப்பயுமே இந்த ஒளியை பார்ப்பதற்கு மட்டும்தான் கண் படைக்கப்பட்டிருக்கிறது. காணக்கூடிய ஒளியில் வராது, கேட்கக்கூடிய ஒளியில் வரும்.
காதால் கேட்கக்கூடிய ஒளியில வந்திருக்கணும், கேன் ஒளியில வந்திருக்கணும். எப்படி இருக்கு? கேன் ஒளி அப்படின்னு வந்திருக்கணும், கேன் ஒளி அப்படின்னு வந்திருக்கணும். ஏன்னா கேட்கக்கூடிய ஒளிதான் கேன் ஒளி, பார்க்கக்கூடிய ஒளி, காணக்கூடிய ஒளி காணொளி. அப்ப இது ஒளிங்கிறது சவுண்டு, இது ஒளிங்கிறது வெளிச்சம். அப்ப எது சரியாக இருக்கும் என்றால் இந்த காணொளி என்பதால் மிக மிக சரியான ஒன்று. சில பேர் தர்க்கத்துக்கு வருவாங்க, தர்க்கத்துக்கு வந்தாங்கன்னா நம்ம வேற மாதிரி விளக்கங்களை பேச ஆரம்பிச்சிருவோம். அதற்கான அடிப்படையில இருந்து நம்ம சொன்னோம்னா மிக மிக சிறப்பாக இருக்கு. சரிங்களா? இப்ப காணொளி முதலகரிலேயே போட்டு சொன்னாதான் மிக சிறப்பாக இருக்கும். சரி, இதுவரை ஐயா ஒரே ஒரு விளக்கம் தான் ஐயா. முதலாம் ஆண்டு நினைவேந்தல் போட்டுருக்காங்க, நினைவு வேந்தல் போட்டுருக்காங்க, அது சரியா ஐயா? அது அதாவது நினைவு ஏந்தல்யா, நினைவேந்தல், நினை அது நினை வேந்தல், நினைவேந்தல் அப்படிங்கிறது நினைவு கூட்டல் ஏந்தல். இந்த ஆரம்பா நினைவு கூட்டல் ஏந்தல் இதே வரும். சரிங்களா? சரி, நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி. இதுவரை வகுப்பை கவனித்து சிறப்பான முறையில் பல சந்தேகங்களை கேட்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் வருகின்ற வெள்ளிக்கிழமை சந்திப்போம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நன்றி.